அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். திணை அமெரிக்கா நடத்தக்கூடிய தமிழ் மொழி தின கொண்டாட்டமாக இந்த நிகழ்வில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். திணை அமெரிக்க நிர்வாகிகள் மதிப்பிற்குரிய இளமாறன், பாலா அவர்கள், பிரபு அவர்கள், ரவி அவர்கள் உள்ளிட்ட குழுவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை முதலில் பதிவு செய்து கொள்கிறோம். தொடர்ந்து தமிழ் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அமெரிக்காவிலிருந்து சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அமைப்பில் இணைந்து தொடர்ந்து நானும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பங்கேற்பதில் பெருமை கொள்கிறேன். இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய குழந்தைகள், முதலாவதாக நம்ம எல்லாரை விட குழந்தைகளுக்கும் அவர்களை தயாரித்த பெற்றோர்களுக்கும் எங்களுடைய அன்பும் வாழ்த்தும். மிக முக்கியமாக சிறப்பு விருந்தினர்களாக நமக்கு இணைந்திருக்கக்கூடிய தோழர் வெண்ணிலா அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பிலும் அன்பான வரவேற்பினை பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி உரை வழங்க காத்திருக்கக்கூடிய நம் அன்பிற்கினிய எழுத்தாளர், பதிப்பக உரிமையாளர் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும் அனைவர் சார்பிலும் வரவேற்பினை பதிவு செய்து கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய 8 குழந்தைகள், அவங்கதான் இன்னைக்கு பெரியவர்கள் அப்படின்னு சொல்லணும். ஆதவன் நியூஜெர்சியில இருந்து இணைஞ்சிருக்காங்க, ஆதிரை நியூஜெர்சியில இருந்து, அமிழ்தினி ஆம்பூரிலிருந்து, ரோஷினி அப்பந்தாங்கல்ல இருந்து, சம்யுக்தா பொள்ளாச்சியிலிருந்து, ஸ்னிகிதா ஸ்ரீ பொள்ளாச்சியிலிருந்து, நமச்சிவாயம் ஈரோட்டிலிருந்து, மகிமா அப்பந்தாங்கல்ல இருந்து. இந்த 8 பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு சிறப்பு வாழ்த்துகள் எதற்காக சொல்றேன்னா, மொழிப்போர் தியாகிகளை பத்தி பேச காத்திருக்காங்க பிள்ளைங்க. ஏன்னா இளைய தலைமுறையினர் நம் தாய்மொழியை பற்றியும் தாய்மொழிக்காக போராடிய பெரிய பெரிய தலைவர்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். அப்படி நிறைய மறக்கப்பட்ட தலைவர்களை பற்றி இன்னைக்கு நிறைய பேச போறாங்க. முதலாவதாக நம்முடைய குழந்தைகளை அழைச்சிடலாம். நியூ ஜெர்சியிலிருந்து ஆதவன். வாங்க கண்ணா, அவர் என்ன சொல்ல போறாருன்னு கேட்கலாம் நம்ம. அனைவரும் வணக்கம். என் பேர் ஆதவன். நான் உலக தாய்மொழி தினம் பற்றி பேச போறேன். நான் நியூஜெர்சில இருந்து பேசுறேன். நான் 5வது படிக்கிறேன். அனைவருக்கும் உலக தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள். உலக தாய்மொழி தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 21 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தை யுனெஸ்கோ 1999 ஆண்டு அறிவித்தது. 1952 ஆண்டு டாக்கா நகரில் தாய்மொழியான பெங்காலி மொழிக்காக உயர் நீத்த மாணவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் தேர்ந்து எடுக்கப்பட்டது. ஆனால் முதலில் தமிழ்நாட்டில் 1937, 1965 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் மாணவர்களால் நடத்தப்பட்டது. தமிழ் மொழி காத்தனர். உலக தாய்மொழி தினம் என்பது ஒரு நினைவு நாள் மட்டுமல்ல, மொழி கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தை பாதுகாக்கும் உறுதிமொழி தினமாகும். நாம் அனைவரும் நமது தாய்மொழியை நேசித்து வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். தாய்மொழி தினத்தின் முக்கியத்துவம் பற்றி பகிர போகிறேன். தாய்மொழி என்பது ஒரு சமூகத்தின் பண்பாடு, மரபு, வரலாறு மற்றும் அடையாளத்தின் முகமும். இதனை பாதுகாப்பது நம் கடமை. குழந்தைகள் தங்கள் தாய்மொழியில் கல்வி கற்றல் அவர்கள் கருத்துக்களை எளிதில் புரிந்து கொள்வதுடன் சிந்தனை திறனும் மேம்படும். மொழி உலகில் ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசப்படுகின்றன. ஒவ்வொரு மொழியும் தனித்துவமான செல்வமாகும். அவற்றை மதித்து காப்பாற்ற அவசியம்.
ஒவ்வொருவருக்கும் தங்கள் தாய்மொழி பேசும் மற்றும் கற்கும் உரிமை உள்ளது. இது மனித உரிமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. தாய்மொழி ஒரு நாட்டின் மக்களை ஒன்றிணைக்கும் பாலமாக செயல்படுகிறது. தாய்மொழி வளர்ந்தால் இனமும் வாழும், இனமும் வாழ்ந்தால் நாடு வாழும். நன்றி, வணக்கம். கலக்கிட்டீங்களே. 5வது 5th கிரேடு படிக்கிறீங்க இல்லையா? ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிக்கிறீங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பத மக்கள் மழலை சொல் கேளாதார்னு வள்ளுவம் சொல்லும். நீ பேசும்போது அந்த ஒரு மழலையோட அந்த தமிழ் பேசுறது கேட்கறதுக்கே அழகா இருக்கு. எப்பவும் நமக்கு ஆதவன் ரொம்ப அழகாக திருக்குறள் சொல்லி அதுக்கு தாய்மொழியிலும் ஆங்கில மொழியிலும் விளக்கம் சொல்லுவாரு. இன்னைக்கு தாய்மொழியின் சிறப்பை பத்தி ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் கண்ணா, வாழ்த்துக்கள். மிகச் சிறப்பு. நன்றிடா தங்கம், மகிழ்ச்சி. அடுத்ததாக ஆதிரை நியூ ஜெர்சியிலிருந்து வருகிறார். அவங்க என்ன பேச போறாங்க கேட்கலாமா? ஆதிரை வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டின் மொழி உரிமை, பண்பாடு மற்றும் சுயமரியாதையை காக்க 1937 மக்கள், குறிப்பாக மாணவர்கள், ஜனநாயக வழியில் நடத்திய அறப்போராட்டம் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். தமிழுக்கு அமுது என்ற பெயர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார் பாரதிதாசன். அந்த உயிருக்கு நிகரான தமிழை இந்தி திணிப்பு மூலம் அழிக்க நினைத்த போது தமிழகம் களம் கண்ட போராட்டமே இந்தி எதிர்ப்பு போராட்டம். 1937 பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக்கப்பட்ட போது தமிழ் மொழியை காக்க மக்கள் ஒன்றிருந்தனர். இது வெறும் மொழி போராட்டம் அல்ல, இன போராட்டம். மொழிப்போர் தியாகிகளின் தியாகத்தாலும் மற்றும் பல போராட்டங்களாலும் தான் தமிழ் மொழியின் தனித்துவம் நிலைநிற்கப்பட்டது. 1965 மாணவர்கள் நடத்திய இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ் ஆசிரியர்களின் பங்கு முதன்மையானது. மதுரை தியாகராசன் கல்லூரி மாணவர்கள் நடத்திய போராட்டம்தான் தமிழகம் எங்கும் மாணவர்களை போர்க்களத்தில் இறக்கிவிட்டது. அந்த கல்லூரியில் பணியாற்றிய ஒரு தமிழ் பேராசிரியர் வைத்த முதல் தீ காட்டு தீ போல் பரவியது. அவர் வேறு யாரும் அல்ல, நம்ம செந்தமிழ் காவலர் என்று அழைக்கப்படும் சி. லக்குவனார் ஆவார். அவரை பற்றியும் அவர் ஆற்றிய தமிழ் தொண்டினை பற்றியும் தான் நான் இங்கு பேச உள்ளேன். லக்ஷ்மணன் என்ற பெயரில் 1909 நாகப்பட்டினம் மாவட்டம் வாய்மேடு என்ற சிற்றூரில் பிறந்தார். அவரது தமிழ் ஆசிரியர் அவரின் பெயரை லக்குவன் என்ற தூய தமிழில் மாற்றினார். அந்த ஆசிரியரின் சீர்திருத்த கொள்கைகளும் தமிழ் மொழியின் மீதான ஈடுபாடும் தான் பின்னால் லக்குவனாரை தமிழ் மொழியோடும் தமிழ் இனத்தோடும் பிணைத்து கொள்ள காரணம். அவர் கல்லூரிகளில் பணியாற்றும் போது அங்கே படித்து வரும் மாணவர்களிடம் எழுத்தாக்கிய உடல் இசையேல், மொழியாக்கிய உயிர் அழியும் என்று தமது தாரக மந்திரத்தை கூறினார். மதுரை தியாகராசன் கல்லூரியில் பணியாற்றும் போது தான் தமிழகம் அறிந்த ஒரு இந்தி எதிர்ப்பு போராளியாக இருந்தார். ஒரு முறை பக்தவத்சலம் அரசின் காவல்துறை மாணவர்கள் தொடங்கிய இந்தி எதிர்ப்பு போராட்டம் கைவிட அறிக்கை விடுமாறு லக்குவனாரை கேட்டுக்கொண்டது. அப்போது அவர் கூறியது இதுதான்: தமிழ் மொழிக்கு போராடி வரும் மாணவர்களிடம் போராட்டத்தை நிறுத்து என்பவன் நல்ல ஆசிரியரும் இல்லை. அதுபோல் வேறு யாரும் கூறியதை கேட்டு போராட்டத்தை நிற்பவன் நல்ல மாணவனும் அல்லன் என்றார். தடுப்பு
காவல் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட முதல் தமிழர் இவரே. தொல்காப்பியத்தின் காலம் கிமு 7ஆம் நூற்றாண்டு என்ற ஆதாரங்களோடு மெய்ப்பித்தார் இலக்குவனார். தமிழ்மொழி பயிற்று மொழி என்ற திட்டத்தை கொண்டு வர வேண்டுமென்று தான் நடத்திய குறள்நெறி ஏட்டில் அவர் தொடங்கி எழுதி வந்தார். இவராக மொழிபோர் தியாகிகளின் தியாகத்தை பற்றியும் அவர்கள் சந்தித்த இன்னல்களை பற்றியும் தான் பேச எனக்கு அளித்த நேரம் போதாது. மொழி எனப்படுவது உணர்வினால் முளைக்கம், மொழி எனப்படுவது மாந்தரின் முனைப்பு, மொழி எனப்படுவது கல்வி அடிப்படை, மொழி எனப்படுவது பண்பொழிற் விளக்கம், மொழி எனப்படுவது உள்ளுயிர் முழக்கம், மொழி எனப்படுவது இனநல முழக்கம். தமிழ் மொழி வெறும் தகவல் பரிமாற்ற கருவி மற்றும் அல்ல, அது தமிழர்களின் பண்பாடு பெட்டகம். கடல் கடந்தோம், தமிழ் மொழியின் புகழை காப்போமாக. நன்றி, வணக்கம். பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இலக்குவனார் பத்தி, அதுலயும் குறிப்பாக அவர் எவ்வளவு ஒரு சிறப்பான ஆசிரியர் பாருங்க. நியாயமான காரணங்களுக்காக போராடும் மாணவர்களை தடுப்பவன் நல்ல ஆசிரியன் அல்ல, அதே போல நியாயமான காரணங்களுக்காக போராடாமல் இருப்பவன் நல்ல மாணவனும் அல்ல. எவ்வளவு அழகான ஒரு விஷயம். நம்ம தமிழ் மொழி பத்தி, இந்த இலக்குவனார் பத்தியும் இந்த வாய்ப்பின் வழியா நீங்களும் நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை அழகா கொண்டு வந்து சொன்னதுக்கு மிக்க நன்றி கண்ணா. வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி தங்கம். சிறப்பு. அடுத்ததாக ஆம்பூரிலிருந்து அமிழ்தினி. வாங்க கண்ணா. கேக்குதா அத்தை? இதோ கேக்குதுராமா. அனைவருக்கும் வணக்கம். உலக தாய்மொழி நாடாகிய இன்று லாலிபாப் சிறுவர் உலகம் மற்றும் திணை அமெரிக்கா இணைந்து நடத்தும் தமிழ் எனும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தியத்திற்கும் சிறுவர் இலக்கிய செம்மல் கன்னிக்கோவில் ராஜா மாமாவிற்கும் மற்றும் இளமாறன் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மொழி கருவி என்று நினைக்காமல் தங்களை வழிநடத்தும் துணைவன், வழிகாட்டும் தலைவன், பாடம் போதிக்கும் ஆசான், உள்ளத்து உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் நண்பன் என்று நினைக்க வேண்டும் என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழிகளை மேற்கோள் காட்டி மொழி போர் தியாகியாகிய தாளமுத்து ஐயாவையும் அவர்தன் தியாகத்தையும் பற்றி பறைசாற்ற வந்துள்ளேன். நான் அமிழ்தினி. தமிழர்கள் உயிர்ப்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. தமிழில் இவ்வுயிர் பொருளாம், தமிழ் குன்றுமேல் தமிழ்நாடு எங்கும் இருளாம். தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு இன்ப தமிழுக்கு செய்வோம் நாளும் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் கட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என கேட்டு கேட்டு வளர்ந்த தமிழர்களின் மீது வேற்றொரு மொழியின் ஆதிக்கமா? வெள்ளையனின் அடிமைத்தனத்திற்கு எதிராய் போராடினோம், விடுதலை பெற்றோம். பெற்ற விடுதலையை முழுமையாக கொண்டாடி தீர்க்குவதற்கு முன்னாடியே இப்படி ஆதிக்கவாதிகளின் மொழி திணிப்பிற்கு தமிழர்களின் மீது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. வந்தேரிகளுக்கும் வாடைக்கு வார்த்தைகளை பெற்ற வடக்கேற்கு ஆதிக்க எண்ணம் என்றால் உலகிற்கே அறத்தை சொல்லி தந்த தமிழகம் மொழி காக்கும் எண்ணம் ரத்தத்துடன் ஊறி இருக்காதா என்ன? மொழிக்காக போர் தொடுத்த ஒரே இனம் நம் தமிழினம் தான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. உன்னை விடுதலை செய்தால் சொந்த ஊர் பார்த்து போய்விட வேண்டும் என்று ஒரு நீதிபதி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் பிறந்த தாளமுத்து வேல்முருகன் என்ற இளைஞரை பார்த்து அவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைதான போது கேட்டார். உயிர் மீது பயம் கொண்ட யாவரும் சரி என்று ஒத்துக்கொண்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிவிடுவார்கள். ஆனால் தாளமுத்து ஐயா அவர்களோ பொய்யுரைத்து வாழ்வதற்கு பதில், உயிர் பிச்சை பெற்று வாழ்வதற்கு பதில் சிறையிலேயே தன் இன்னுயிரை இணைத்துள்ளார்.
முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நடராஜனுக்கு முன்பே சிறைக்கு சென்று நடராஜனின் மரணத்திற்கு பின்பு உயிர் நீத்தவர்தான் நம் தாளமுத்து. அவரின் உடல் நடராஜன் அடக்கம் செய்யப்பட்ட மூலபத்தம்மாள் இடுகாட்டிலேயே புதைக்கப்பட்டது. தாளமுத்து இறந்த 4 மாதங்களிலேயே அவருடைய மனைவி குருவம்மாள் கருப்பு கொடி பிடித்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக வந்தார். அவரும் சிறை சென்றார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் தமிழர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நீளும் என்று சங்கே முழங்கு என புரட்சி கவியின் வரிகளுக்கு உயிர் கொடுத்தவர்கள் தான் நம் தாளமுத்து மற்றும் நடராஜன் அவர்கள். தாளமுத்து மற்றும் நடராஜன் இருவரின் நிறைவிடத்திற்கும் தந்தை பெரியார் அடிக்கல் நாட்டினார். அறிஞர் அண்ணாவோ மொழிக்காக 2 மணிகளை இழந்தோம், தமிழர் ஆட்சியிலும் தாளமுத்து நடராஜன் இருவரின் சிலையை வைப்போம் என்று அவர்கள் தம் அஞ்சலி கூட்டத்தில் முழங்கினர். நாடு விடுதலை பெற்றது, அவர் தம் வார்த்தையும் வைப்பித்தது. இன்று உலகம் முழுவதும் தமிழர்கள் ஆளுகின்ற நிலையில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு முதலும் முத்தாயுமாக இருப்பவர்களே இந்த தாளமுத்தும் நடராஜனும் தான் என்று கூறி, கனியில ஏறிய சுவையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் காற்று பாலிட ஏறிய சுவையும் நன்னி பசு பொழிந்திடும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர், தமிழை என் உயிர் என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமைடா தங்கம், அருமைடா. இன்றைக்கு தாளமுத்து ஐயா அவர்கள் மற்றும் நடராஜன் அவர்களை பற்றி மிகச் சிறப்பாக சொன்னீங்க. அதாவது உயிர் பிச்சை போட்டு ஓடி போயிருன்னு சொன்னா மத்தவங்களா இருந்தா தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடி போயிருப்பாங்க. மொழிக்காக இன்னுயிர் நீத்த தாளமுத்து அவர்களை பற்றி மிகச் சிறப்பாக, அவருக்கு பின்னால் அவர்களுடைய மனைவி அவர்களும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக கொடிபிடித்து களம் கண்டார்கள். இது எல்லாமே நிறைய பேருக்கு தெரியாது. சின்ன பிள்ளைங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிடா. மிக்க மகிழ்ச்சி. மிகச் சிறப்பான பேச்சு. வாழ்த்துக்கள் தங்கமே. நன்றி. நன்றி அத்தை. நன்றிடா மகனா. அடுத்ததாக களம் காண்கிறார் ரோஷினி அப்பந்தாங்கலிலிருந்து. வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜி ரோஷினி. நான் ஊராட்சி அப்பந்தாங்கல் ஒன்றிய தொடக்கப்பள்ளி அப்பந்தாங்கல் முஸ்லிம் பள்ளியில் இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். மொழிபோர் தியாகியான மாயவரம் சாரங்கபாணியின் பற்றி சில கருத்துகள் தங்களிடம் கூற வந்துள்ளேன். 1938ஆம் ஆண்டு நாடு விடுதலை அடைந்ததால் எல்லாம் நாடு முழுவதும் மாகாணங்களுக்கும் ஒற்றை தொடர்புடைய மொழியாக இந்திய அறிவிக்கும் மேசை பரிபாலனங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த ராஜகோபால் ஆச்சாரி என்னும் ராஜாஜி தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களில் இந்தி கட்டாய பாடமாக்கப்படும் என்று ஒருதலைப்பட்ச அறிவிப்பை வெளியிட்டார். கோபம் கொண்ட மாணவர்களும் இளைஞர்களும் கிளர்ந்து எழுந்தார்கள். முதல் இந்தி திணிப்புக்கான விதை மாகாண தலைநகரான மெட்ராஸில் வெடித்தது. திருவாரூர் மாவட்டம் மருதுவாஞ்சேரியில் வேளாண் குடும்பத்தில் பிறந்த சாரங்கபாணி மணம்பந்தல் AVC கல்லூரியில் வணிகவியல் 1ஆம் ஆண்டு பயின்று வந்த மாணவர் மாயவரம் அருகே அறையெடுத்து தங்கி படித்து வந்தார். மார்ச் 15ஆம் தேதி அதிகாலையில் கல்லூரியின் வாசலிலே தீ கொளுத்தி இந்தி போராட்டத்துக்கு எதிராக தன் உயிரை பலி கொடுத்தார் மாயவரம் மயிலாடுதுறை சாரங்கபாணி. உடல் கருகிய நிலையில் தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த இளைஞரின் உயிர் பிரியும் வரை தமிழ் வாழ்க என சொல்லிக் கொண்டே இருந்திருக்கிறார். நீங்களும் சொல்லுங்கள் என்று மருத்துவ செவிலியர்களையும் தமிழ் வாழ்க என சொல்லி அவர்கள் சொல்வதை கேட்ட நிலையிலேயே
அவருடைய உயிர் பிரிந்தது. முன்னதாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்று இறுதியில் உயிர் தியாகம் செய்த அவருக்கு அவருடைய கல்லூரியில் நுழைவாயிலில் நினைவுத்தூண் அமைக்கப்பட்டுள்ளது. சொந்த ஊரான மருதவாஞ்சேரியில் உள்ள தென்னந்தோப்பில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அவர் ஒரு போராளியாகவும் தமிழ் மொழி காக்க தன் உயிரை துச்சமாக மதித்தார். இளைஞர்களாலே அறியப்படுகிறார். அவர் தியாகத்தை நினைவுபடுத்தும் வகையில் அவர் தீக்குளித்த பகுதி மற்றும் தியாகிகளின் பெயர்கள் மொழிப்போர் தியாகிகள் தினமான ஜனவரி 25ஆம் தேதி ஆண்டுதோறும் நினைவு கூறப்படுகின்றன. நன்றி. அலக்கிட்ட செல்லமே. அதாவது ஆரம்பிக்கும் போது அமைதியா ஒரே பயந்துகிட்டு பைய ஆரம்பிச்ச. அவரு மொழிப்போர் தியாகி சாரங்கபாணின்னு சொன்னதும் உடம்புல ஒரு வீரம் வந்துச்சு பாரு. அதுக்கப்புறம் அப்படியே பயங்கரமா ரொம்ப நல்லா பேசுனடா. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அதாவது மொழிக்காக நம்ம அந்த செவிலியர்கள்ட எல்லார்கிட்டையும் சொல்லி நம்ம மொழிக்காக உயிர் நீப்போங்கிற அளவுக்கு அந்த கோஷம் சொன்னாங்கன்னு சொன்ன பத்தியா. அப்ப நீ உன்னோட குரல் எல்லாம் அப்படியே உயர்ந்து அப்படியே உன்னுடைய அந்த என்ன சொல்றது, அங்க ஒரு சாரங்கபாணி ஐயா உனக்குள்ள வந்துட்டாரோங்கிற அளவுக்கு நல்லா இருந்தது. அவ்வளவு சிறப்பாக நீ பேசின. என்னுடைய அன்பும் வாழ்த்தும். கலக்கிட்ட தங்கம், வாழ்த்துக்கள். 2 பேரும் ரம்ஜான் நோன்பு மேம். நோன்பு திறந்துட்டு உக்காந்துன்னு இருக்காங்க. இப்போ 7 மணிக்கு நோன்பு இது பண்ணிட்டு உக்காந்துன்னு இருக்காங்க. நோன்பு வாழ்த்துக்கள் 2 பேருக்கும். இதோ இப்போ நீங்க நன்றி நன்றி கண்ணம்மா. அடுத்ததாக இந்த நோன்பு அவங்க திறக்கணுங்கிறதுக்காக நான் மகிமா அவர்களை அழைச்சிடுறேன். மகிமா வாங்கடா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எம் மஹிமா ரோஷினி. நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அப்பன்னாங்கல் முஸ்லிம் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். மொழிப்போர் தியாகியான சத்தியமங்கலம் முத்துவை பற்றி உங்களிடம் சில கருத்துக்கள் கூற வந்துள்ளேன். 1938ஆம் ஆண்டு நாடு விடுதலை அடைந்தால் எல்லா மாகாணங்களுக்கும் ஒற்றை தொடர் மொழியாகிய இந்தி அறிவிக்கும் மேஜை பரிபாலனங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. சென்னை மாகாண முதலமைச்சராக இருந்த ராஜகோபால் ஆச்சாரி என்னும் ராஜாஜி தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களில் கட்டாய பாடமாக்கப்படும் என்று ஒரு தலைப்பட்ச அறிவிப்பை வெளியிட்டார். கோபம் கொண்ட மாணவர்களும் இளைஞர்களும் கிளர்ச்சி எழுந்தார்கள். முதல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்திற்கான விதை மாகாண தலைநகர மெட்ராஸில் வெடித்தது. சத்தியமங்கல வட்டத்தில் உள்ள குமாரபாண்டியத்தில் பிறந்தார் சத்தியமங்கலம் முத்து. இவருடன் பிறந்த சின்னசாமி மாரியப்பன், அப்பா பெருமாள், அம்மா பார்வதி. 1965ஆம் ஆண்டு நாடு விடுதலை அடைந்தால் எல்லா மாகாணங்களுக்கும் ஒற்றை தொடர் மொழியாக இந்தியை அறிவிக்கும். உழைத்தால்தான் வருமானம் என்று இந்த குடும்ப சூழ்நிலையிலும் இந்தி எதிர்த்து போராடினார். முத்துவுக்கு தமிழ் மீது ஆர்வம் இருந்தது. 1965இல் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்திற்கான ஈடுபட்டு வந்தார். பலர் தீக்கொளுத்து எரிந்த செய்திகளை மற்றும் ஆயிரக்கணக்கார் தடியடி துப்பாக்கி சூட்டுக்கு ஆளான கொடுமைகளை படித்து மனம் வருத்தினார். தானும் தீக்கொளிக்க முடிவு செய்தார். 1965 பிப்ரவரி மாதம் 10ஆம் நாள் தன் உடலில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தமிழ் வாழ்க இந்தி ஒழிக முயங்கியவரை எரிந்து போனார். மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தும் காப்பாற்ற முடியவில்லை. உடல் சொந்த ஊரான சத்தியமங்கலத்திலே அடக்கம் செய்யப்பட்டது. அதே ஆண்டு மதுரையில் நடந்த மாநாட்டில் தான் சத்தியமங்கல முத்துவின் பெயர் சூட்டப்பட்டது. நானும் இவரை போலவே தமிழ் மீதும் நம் நாட்டின் மீதும் பற்று உடையவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும். வாழ்க வாழ்க தமிழ் வாழ்க. நன்றி. அருமை செல்லமே. இங்க பாரு, பேசும்போது இங்க நேரா பார்த்து கேமரா பார்த்து பேசு, சரியா? நான் நினைச்சிட்டேன் நீ இன்னைக்கு மொழிப்போர் ஊர்வலத்துக்கு ஏதோ கிளம்பிட்ட போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். என்ன விடுங்க, நான் போய் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப அருமை கண்ணம்மா. எனக்கு அப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
சத்தியமங்கலம் முத்து ஐயா அவர்களை பற்றி மொழிக்காக தன்னுடைய இன்னுயிரை நீத்தவர். அதாவது தீக்கிரையான போதும் அந்த மொழிக்காகவே நான் பாடுபடுவேன் அப்படின்னு உங்க பேச்சுல எல்லாம் அந்த அது என்ன, அதுதான் நம் தாய்மொழி செம்மொழியின் சிறப்பு. தாய் தமிழை சொல்லும் பொழுதே உங்க ரத்தம் எல்லாம் சூடேறி இந்த கிளம்பிட்டேன் போராட்டத்துக்கு உங்களுடைய உடல் மொழி நான் ரொம்ப ரசிச்சேன். கைகளை எல்லாம் வீசி மொழியை காப்போம், வாழ்க வாழ்கன்னு. அடுத்த தடவை எங்களையும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு அழகா இருந்துச்சு தங்கமே. வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. உங்களுக்கு நன்றி. நோன்பு வாழ்த்துக்கள்டா. போங்க போய் சாப்பிடுங்க. நன்றிம்மா. அடுத்ததாக களம் காண்கிறார் சம்யுக்தா பொள்ளாச்சியிலிருந்து. வாங்க தங்கம். இக்குழுவில் இருக்கும் அனைவருக்கும் என் அன்புகளும் வணக்கங்களும். ஐம்புலங்களை இயக்கும் தமிழை போற்றுவோம். அத்தை ஒரு நிமிஷத்தில். என்னடா தங்கம், ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருது, நீங்க பேசுற இடத்துல இருந்து பாத்துக்கோங்க. குழுவில் இருக்கும் அனைவருக்கும் என் அன்புகளும் வணக்கங்களும். நம் ஐம்புலன்களை இயக்கும் தமிழை போற்றிடுவோம், காத்திடுவோம். தமிழ் வாழ்க, தமிழரினம் வாழ்க. தமிழை காக்க போராடிய நல்லுளங்களை பற்றி நாங்கள் இன்று அறிய அமைதியான போராட்டமாய் தமிழை வளர்க்கும் லாலிபாப் குழு வாழ்க. சா சா ரீ ரீ கா கா பா பா யா 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 யா. அவரின்றி வேறு யார் தமிழுக்கென்றே தம்மை அயராத என்றென்றும் ஈகம் செய்துளைத்த சொல்லேர்ல. அவரின்றி வேறு யார் பாவான சுட்டடி மூலத்தை கண்டாய்ந்த நாவான தூய தமிழ் அறிவான ரொப்பின் மொழி நூலி முதல்வான. அவரன்றி வேறு யார் தமிழுக்கென்றே தம்மை அயராத என்றென்றும் ஈகம் செய்துளைத்த சொல்லேர்ல. அவரன்றி வேறு யார் முதற்றாய் மொழியின் முன்னிய மூலத்தை முழுதாய்ந்தார். இதற்கிவன் நீடில்லை என்றே துணிந்து ஆய்ந்துரைத்தார். உலகத்தொன்மை மொழிகள் யாவிலும் தாய் தமிழ் வேர்களே உலகத்தாரார் வியக்க நுண்ணிய ஆய்வுகள் படைத்து வந்தார். அவரின்றி வேறு யார் தமிழுக்கென்றே தம்மை அயராத என்றென்றும் ஈகம் செய்துளைத்த சொல்லேர்ல. அவரன்றி வேறு யார் குமரி பெருநிலமே தமிழர் பிறந்தகம் என்றுரைத்தார். குவலயத்தில் மூலவர் தமிழரே என்று மாய்ந்துரைத்தார். திராவிட மொழிகளின் தாயென தமிழை அறிந்துரைத்தார். திரைக்கடல் பரவிய மொழிகளுக்கெல்லாம் தமிழே வித்தன நிமிர்ந்துரைத்தார். தமிழே வித்தன நிமிர்ந்துரைத்தார். அவரின்றி வேறு யார் தமிழுக்கென்றே தமிழில் வரலாறும் தமிழரசு பண்பாடு விளையாட்டு விளக்கமும் திருக்குறள் மரபுரையும் மண்ணில் விண்ணும் வெற்றொல் கட்டுரையும் முதற்றாய் மொழியும் இலக்கிய வரலாறும் கட்டுரை இலக்கணமும் ஈடில்லா நூல்கள் பற்பர தந்தேன் என்றென்றும் வாழும் வாழும் மொழி நூல் முனைவர். அவரின்றி வேறு யார் தமிழுக்கென்றே தம்மை
அயராத என்றென்றும் மேகம் செய்துளைத்த சொல்லேர்ந்த அவரின்றி வேறு யார், அவரின்றி வேறு யார், அவரின்றி வேறு யார், யார் யார். நன்றி அத்தை. அருமை தங்கமே. இது ஒரு சிறப்பு பாராட்டு பாப்பாக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த வரிகள் இரா திருமாவளவன் அவர்கள் எழுதியது. தேவநேய பாவாணர், மொழிநூல் ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்களை பற்றி எழுதிய ஒரு பாடல். அவங்க சமீபத்துல இசையமைச்சு அந்த பாடல் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. துரைக்கண்ணன் அண்ணா அவர்கள் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அது இந்த பாப்பாக்கு அனுப்பிச்சிருந்தேன். ஏன்னா இந்த பாடல் ஏதாவது பாடுறீங்களான்னு சொல்லி கேட்டப்போ இந்த குழந்தை உடனே அதை கத்துக்கிட்டு பாடியிருக்கிறா. ரொம்ப பெருமையா இருக்குடா. ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப அழகா பாடினீங்க. வாழ்த்துக்கள் தங்கம், வாழ்த்துக்கள். நன்றிடா தங்கம். அடுத்ததாக பேச வருகிறார் நிகிதா ஸ்ரீ, பொள்ளாச்சியிலிருந்து. வாங்க கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோபாஸ் நிகிதா ஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது நான் உங்களுக்கு தண்டபாணி பற்றி உங்களுக்கு கூற போகிறேன். பீளமேடு தண்டபாணி தமிழ் மொழி மிகுந்த எண்ணினார். இந்தியாவின் மொழி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அவர் கவலைப்பட்டார். குறிப்பாக இந்தி அவருக்கு பிடிக்கவில்லை. தமிழ் மொழியின் உரிமைகளை அவர் குரல் கேட்டது. மொழி போராட்டங்களில் அவர் கலந்து கொண்டார். தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மாணவர்களையும் இளைஞர்களையும் உற்சாகப்படுத்தினார். தமிழ்தான் நம் தாய்மொழி என்று வலியுறுத்தினார். தமிழ் மொழியை மதிக்க வேண்டும் என்று கூறினார். அவர் பேச்சு மக்களின் மனதை தொட்டன. அவர் மொழி சம்பந்தமாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அமைதியான முறையில் தனது கருத்துக்களை தெரிவித்தார். சமூக நீதி முக்கியம் என்று கூறினார். தமிழன் பெருமையை எடுத்து கூறினார். பல கூட்டங்களில் உரையாற்றினார். தமிழ் பண்பாட்டை காக்க வேண்டும் என்று அழைத்தார். அவரது செயல்கள் பலருக்கும் துணிச்சல் அளித்தன. தமிழ் மொழிக்காக உழைத்தவர் என்ற பெயரை பெற்றார். தன் வாழ்நாளில் தமிழுக்காக அடிபடுத்தினார். அவர் ஒரு மொழி வீரர் என்பதை பெருமைப்படுத்தினார். அவரது நினைவு தமிழரின் மனதில் வாழ்கிறது. பீளமேடு தண்டபாணி தமிழ் மொழிக்காக போராடி ஒரு சிறந்த தலைவர் ஆவார். நன்றி. பீளமேடு தண்டபாணி ஐயா அவர்கள் அமைதியா போராடினதுனால நீங்க அமைதியா பேசுனீங்கன்னு நினைக்கிறேன். மிக சிறப்பாக அவர் மொழிக்காக போராடியது, அது ஒரு முகத்துல ஒரு புன்னகையோட, அதாவது தாய்மொழியை பத்தி நான் பேசுறேன், தாய்மொழிக்கு போராடினவங்களை பத்தி பேசுறேன் அப்படின்னு அந்த ஒரு மகிழ்ச்சி உன்னுடைய முகத்துல தெரிஞ்சுதுரா கண்ணா. அழகா பேசுனீங்க. வாழ்த்துக்கள் தங்கமே. மகிழ்ச்சிடாமா. அடுத்ததாக நிறைவு பேச்சாளராக நமச்சிவாயம், ஈரோட்டிலிருந்து. வாங்கம்மா. வணக்கம் அத்தை. வணக்கம். வணக்கம், நான் நமச்சிவாயம் பேசுகிறேன். நான் 3ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கிறேன். நான் உலக தமிழ் மொழியான இன்று பாவலேறு பெருஞ்சித்திரனார் அவரை பற்றி அவர் எழுதிய பாடலை நான் கூற வந்துள்ளேன். அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். அவர் 1933ஆம் ஆண்டில் அவர் பிறந்தார். அவர் துரைசாமியார்
குஞ்சம்மாள் அவர் பெற்றோர்கள். அவர் எழுதிய மாத இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய நூல்களை எழுதினார். 1995 அவர் காலமானார். கெஞ்சுவதில்லை, பிறர்பால் அவர் கேட்டு நிற்கும், அஞ்சுவதில்லை, மொழியும் நாட்டியும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் எஞ்சுவதில்லை. உலகில் எவரும் எதிரின்றே. பாட்டி கூனி விழுந்த பாட்டி குட்டை காலை நீட்டி பாலும் சோறும் ஊட்டி படுக்கை பாலாட்டி ஈரும் பேணும் பார்ப்பால் எங்கும் தூய்மை சேர்ப்பால் நோயை நன்கு தீர்ப்பால் நாளும் அன்பை வளர்ப்பால் அண்டை வீட்டு செல்வாள் அரட்டை பேசி வெல்வாள் ஈயை கொசுவை கொள்வாள் கோடி கதைகள் சொல்வாள். கெடிகாரம் 1 2 12 ஓடும் பாடும் மணியுண்டு பெரிதாய் சிறிதாய் கையுண்டு பேசும் டிக் டிக் மொழியுண்டு கையில் கட்டி முன்னங்கையில் கட்டிடலாம் மேதை மீது வைத்திடலாம் செவுத்தில் தொங்க போட்டிடலாம் சொல்லும் மணியை கேட்டிடலாம் முறுக்கா விட்டா நின்றிடுமாம் முணங்கிக் கொண்டே ஓடிடுமாம். அம்மா சுட்டா பணிகாரம் ஆனால் இந்த பேர் கெடிகாரம். வாழ்ந்தாலும் தமிழருக்கு வாழ்வேன். வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருக்கு ஆவேன். சாய்ந்தாலும் விழுந்தாலும் தமிழ் மேல்தான் விழுவேன். தனியனாய் இருந்தாலும் என் கொள்கை மாறேன். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு நன்றி. இருந்ததுடா, கலக்கிட்டியே இன்னைக்கு. அப்படியே அந்த உட்கார்ந்து எந்திரிச்சு பாட்டெல்லாம் பாடி ரொம்ப நல்லா இருந்தது. கடிகாரம் பாட்டு எல்லாமே ரொம்ப சிறப்பு. அது எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் இத வாயில நுழையறதுக்கே சிரமமா இருக்கும். அத ரொம்ப அழகா சொல்லி அவரை பத்தின அந்த மொழிக்காக அவரு எப்படி இயங்குனாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா பேசுனீங்க. அவருடைய பாடல்கள் ரொம்ப அழகா டிக் டிக்னு சத்தத்தோட கேட்கும். அந்த கடிகாரம் என்னென்ன செய்யலாம், அம்மா சுட்டா பணியாரம், கடிகாரம்னு ரொம்ப அழகா இருந்தது. அத உன்னுடைய மழலை குரலில் கேட்பது இன்னும் சிறப்பு. மகிழ்ச்சி தங்கமே, வாழ்த்துக்கள். நன்றிடா கண்ணா. அடுத்ததாக இப்பொழுது நம்ம நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான பகுதிக்கு நாம் வருகிறோம். தோழர் வெண்ணிலா அவர்கள் அவங்க ரசிச்சிருப்பாங்க. நம்ம அவங்க முகத்துல அவ்வளவு ஒரு மலர்ச்சி. அவங்க அப்படியே குழந்தைங்க பேச பேச ஒரு ரொம்ப மகிழ்ச்சியோட கேட்டுட்டு இருந்தாங்க. இப்பொழுது சிறப்பு விருந்தினருக்கான நேரம். திருமதி ஜே வெண்ணிலா தோழர் அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் உங்களுக்காக. தொழில் முறையில் அவரை பத்தின ஒரு அனுபவம் பாத்தீங்கன்னா நிறைய பேசணும். இன்னைக்கு பூரா சொல்லிட்டே இருக்கலாம். சில குறிப்புகளை சொல்ல சித்தப்படுகிறேன். தொழில்துறை ஆலோசனை, மாணவர்கள் ஆலோசனை மற்றும் சமூக மனித சேவைகள் திட்டம் மற்றும் திட்ட மேலாண்மை CSR ஆகியவற்றில் சுமார் 25 ஆண்டுகளாக நிபுணத்துவம் பெற்றவர். ICMR போதைப் பொருள் மறுவாழ்வு மையத்தில் 1 வருடமாக சேவை புரிந்திருக்கிறார். காசநோய் ஆராய்ச்சி மையத்தில் ஒரு சமூக சேவகராக பணியாற்றியிருக்கிறார். மனநல வழக்கு மேலாண்மையுடன் இணைந்து ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கள ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். குடும்ப ஆலோசனை, போதைப் பொருள் மறுவாழ்வு ஆலோசனை, தொழில் வழிகாட்டுதல் ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்றவர்.
இது மட்டும் அல்லாமல் பல்வேறு விழிப்புணர்வு திட்டங்கள் மற்றும் பயிற்சி பட்டறைகளை ஏற்பாடு செய்வது மட்டுமல்லாமல் அதை தொடங்கி திறமையாக நடத்தி வருகிறார். பன்முகத்திறன், குடும்ப ஆலோசனை மற்றும் நபருக்கு நபர் ஆலோசனை சொல்லக்கூடியது, குழுக்களுடன் சேர்ந்து பணிபுரிதல், இவற்றை தொடர்ந்து செய்கிறார். சுய உதவி குழுக்களுடன் பணிபுரிதல், கடன் மற்றும் சேமிப்பு திட்டங்களை திறம்பட நிர்வகித்தல், பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஊழியர்களுக்கான பல்வேறு கல்வி மறுசீரமைப்பு திட்டங்களை ஏற்பாடு செய்தவர். இவருடைய திறன்கள்னு பார்த்தா, பிரச்சனைகளை விரைவாக கண்டறிந்து தீர்க்க அதற்கான திறந்த தொடர்பு வழிகளை பராமரித்தல், வாடிக்கையாளர்கள் மற்றும் ஊழியர்களுடன் நம்பிக்கை, தனிப்பட்ட உறவு மற்றும் வலுவான பணி உறவுகளை வளர்த்தல், அது ரொம்ப முக்கியம். சிக்கல்களை பகுப்பாய்வு செய்தல், மாற்று வழிகளை வகுத்தல் மற்றும் வாடிக்கையாளர்கள் தங்கள் பிரச்சனைகளில் சரியான முடிவுகளை எடுக்க அதற்கான ஒரு வழி நடத்துதல். சுய உதவி குழு உறுப்பினர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்த அவர்களுக்கு பயிற்சி பெற்ற, கண்காணிக்கப்பட்ட, ஊக்கப்படுத்தப்பட்ட மற்றும் மேற்பார்வையிடப்பட்ட சுய வேலைவாய்ப்பு திட்டங்களை சொல்வது. இவருடைய படிப்புன்னு பார்த்தா நிறைய இருக்கு. சர்டிஃபைடு NLP பிராக்டிஷனரா இருக்காங்க, சர்டிஃபைடு காக்னிட்டிவ் ஹிப்னோதெரபி பிராக்டிஷனரா இருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கவுன்சிலிங், மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் இன் சைக்காலஜி, மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் இன் சோசியல் ஒர்க். இப்படி பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான தோழர் வெண்ணிலா அவர்கள் நம்மிடையே சிறப்புரையாற்ற வருகிறார். வாங்க. வணக்கம் தோழர். வணக்கம். ஒரு நல்ல அறிமுகம் கொடுத்தீங்க தோழர் ஆனந்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் மற்றும் திணை அமெரிக்கா அமைப்பு இணைந்து நடத்தும் இந்த உலக தாய்மொழி நாள், இந்த இணையவழி நிகழ்வுல எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. மற்றும் இதனுடைய நிர்வாகிகள் தோழர் ராஜா அவர்களுக்கும் தோழர் இளமாறன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். அதோடு அல்லாம இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு இருக்க அந்த தாய்மொழி உணர்வுள்ள கொள்கை உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதுலயும் நான் ரொம்ப பிரமிச்சு பாக்குறது பெற்றோர்கள். வெளிநாட்டுல இருந்தாலுமே குழந்தைகளுக்கு அந்த தமிழை சொல்லி கொடுத்து, நான் இப்ப இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு ஆனந்தி ஆமா அவங்க தோழர் சொன்ன மாதிரி நான் நிறைய பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு ஆலோசனை சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கிறதுனால அவர்களுடைய உச்சரிப்பு எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எப்படி அவங்க தமிழ் பேசுறாங்க, எப்படி எழுதுறாங்க, அதெல்லாம் நான் பாக்குறேன். பார்க்கும்போது வேற ஒரு உலகத்துல இன்னைக்கு இருந்த மாதிரி இருந்தது. எவ்வளவு சிரத்தை எடுத்து, எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விஷயங்களை அவங்க வரலாற்று குறிப்புகள்ல எல்லாம் ரொம்ப திறம்பட அவங்க பேசினதை பார்த்து அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டை தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகளுக்கு இளமாறன் தோழர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தான் சீஃப் கெஸ்ட், அவங்க எல்லாம் பங்கெடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நீங்க மாத்தி அமைச்சிருக்கணும், நம்ம எல்லாம் பார்வையாளர்கள், குழந்தைகள் தான் சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு. ஏன்னா அந்த மாதிரி இருந்தது. அவங்கதான் நிறைய பதிவுகளையும் நிறைய கருத்துக்களை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆதவன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ரொம்ப நிதானமா ஒரு வார்த்தையும் அவர் வச்சது புரிஞ்சு அந்த விஷயத்த பேசுறாரு அப்படின்றத ஒரு உளவியலாளரா நான் அந்த பேசுற விதத்தை பார்க்கும்போது ரொம்ப நிதானமா, எதுவும் தவறு வந்துடக்கூடாது, ஒரு நிதானமா பேசினா என்னுடைய நான் பிரசன்ட் பண்ற விதம், நான் எப்படி ஒரு விஷயத்த நான் கொடுக்குறேன் அப்படின்றதான் முக்கியன்றது அவரோட பேச்சுல நல்லா தெரிஞ்சது. அந்த இந்திய எதிர்ப்பு தினத்தை பற்றி சொன்னது, உலக தாய்மொழி தினம் அது எப்படி ஆரம்பிச்சது, அந்த வரலாறு குறிப்புகள்லாம் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஆதிரை அவங்க பேசும்போது எனக்கு என்னுடைய குழந்தை பருவம், அதாவது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தியாகராஜ கல்லூரியில நடந்ததை பத்தி சொன்னாங்க. அந்த கல்லூரி மாணவரா இருந்து அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டதுதான் என்னுடைய தந்தையார். அதனால அந்த விஷயம் என்னோட அப்பா என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் ஆதிரை மொழியில கேட்கும்போது ரொம்ப அந்த அவருக்கான அது என்னுடைய அப்பாவுடைய பிள்ளை அப்படின்ற பெருமையோட நான் ஆதிரையோடைய பேச்ச கேட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி இலக்குவனரை பத்தி பேசினாங்க இல்லையா, இலக்குவனருடைய மகள் மதியழகி அவங்கதான் எனக்கு ஆசிரியரா இருந்தாங்க. சோ இதெல்லாம் கேட்கும் பொழுது அடுத்த தலைமுறையினருக்கு இவங்க எவ்வளவு நல்ல விஷயத்த எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றத நினைச்சு இந்த அமைப்புக்கு என்னுடைய பெரிய நன்றியும் இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆதிரையுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பாதிப்பை கொடுத்துச்சு இந்த நேரத்துல. அதே மாதிரி அமிழ்தினி தாளமுத்து ஐயாவை பத்தி பேசினாங்க. தாளமுத்து ஐயாவும் நடராஜன் ஐயாவும் பத்தி சொல்லும் போது எங்க பேசினாலுமே நம்மளுக்கு கண் கலங்கும். அந்த மாதிரி அவங்க 2 பேருடைய
அவங்க பங்கெடுப்பை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுவும் அவருக்கு பேச்சாளர்னு ஒரு பட்டம் கொடுத்துடலாம். என்னுடைய இது நான் என்ன சொல்வேன் அமிழ்தினிக்கு, இன்னும் அவங்க நிறைய தலைப்புகள்ல பேசி இந்த கருத்துக்களை வந்து நிறைய இடங்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றது என்னுடைய கோரிக்கையா அவங்களுக்கு வைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பேச்சு திறன் அவ்வளவு நல்லா இருந்தது. அடுத்ததா ரோஷினியோடைய பேச்சு சாரங்கபாணி ஐயாவை பத்தினது. அவங்களை அறிமுகப்படுத்தின விதம், ஊராட்சி பள்ளியில 5ஆம் வகுப்பு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே கொஞ்சம் தமிழ்ல பேசினாங்க, ஆரம்பிச்சாங்க. உயிர் நீத்தப்போ இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்க போது கூட தமிழ் வாழ்க அப்படின்னு சொன்னதை வந்து அவங்க ஹார்ட்ல இருந்து சொன்னாங்க. அவங்க மனதுல இருந்து அவங்க பேசின விதம் வந்து ரொம்ப பதிஞ்சு இருந்துச்சு. அவங்களுடைய அந்த பேச்சு வந்து அவங்களுக்கு உள்ள இருந்து வந்துச்சு. அது அப்ப மனப்பாடம் பண்ணி பேசல. அதே மாதிரிதான் மகிமா வந்து உண்மையிலே போராட்ட களத்துல நின்னு பேசுற மாதிரிதான் இருந்துச்சு. ஆரம்பத்துல ரொம்ப தயங்கி ஆரம்பிச்சா கூட கடைசியில அவங்க அந்த போராட்ட களத்துல நின்னு பேசுற ஒரு குழந்தை போலவே அவங்க பேசினாங்க. உழைத்தால் தான் வருமானம் அப்படின்ற குடும்பத்துல இருந்து வந்துதான் எல்லாருமே போராடினாங்க. எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளா எல்லாமே இருக்கிற குடும்பங்கள்ல இருக்கிறவங்க யாரும் போராட்ட களத்துக்கு வரல. உழைத்தாதான் வருமானம்ன்ற நிலையில இருக்கிறவங்க தான் அப்போ வந்து மொழியா அதை விட பெரிதா நினைத்து போராடினாங்க அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அந்த இடத்துல வச்சும்போது அது ரொம்ப பெரிய கருத்தா நான் அந்த இடத்துல பாக்குறேன். ஏன்னா இப்போ நான் எப்பயுமே என்னுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, நம்ம முன்னாடியான வரலாறுகளை பேசும்போது அது இப்பொழுது நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இனி வர தலைமுறையினருக்கும் எப்படி அது பயன்பட போகுது, அது எப்படி அவங்களுக்கான வாழ்க்கையில இது எப்படி தேவையா இருக்க போகுது அப்படின்னு தான் பார்ப்பேன். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணணும், மகிழ்ச்சியோட பண்ணணும் அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவித்து ரொம்ப சாதகமான சூழ்நிலையிலேயே இருக்க பழகிறதுக்காக ஒரு கருத்தும் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கருத்தை கேளுங்களேன், வருமானம் உழைத்தால்தான் வருமானம்ன்ற இடத்துல நான் மொழிக்காக போராடுறத பத்தி குழந்தைகள் படிக்கும் போதுதான் ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லாம சாதகமற்ற சூழ்நிலையில தான் நமக்கான ஆற்றல் பெருகும், நமக்கான அடையாளம் கிடைக்கும் அப்படின்றது வந்து மகிமாவுடைய பேச்சுல இருந்து எனக்கு இப்போ இருக்க தலைமுறை அதை புரிஞ்சுதான் வராங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சது. அடுத்து சம்யுக்தா பாடகர், அதுவும் அந்த தேவநேய பாவாணர் அவர்களை பத்தி மதுரையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு சிலை இருக்கும். தேவநேய பாவனார் அரங்கம் இருக்கு, இல்ல ஒரு பெரிய மாளிகை இருக்குது மதுரையில. அவர் தான் வந்து செம்மொழிக்கான 14 கிரைட்டீரியா அந்த விஷயங்களை வந்து சொன்னவர் பாவாணர் அவர்கள். செம்மொழி ஏன் தமிழை வந்து செம்மொழின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் வந்து எப்படி தனித்துவமா இருக்குது, அதுல வந்து ஒருமை இருக்கு, பன்மை இருக்கு, இருமை கிடையாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய ஒரு 14 விஷயங்களை சொன்னவர் ஒரு பாவாணர். அவரை பத்தின அந்த பாட்டு தேவநேய பாவாணர் அப்படின்றது வந்து நிறைய பேரோட வாயிலே வராதுதான் அந்த வார்த்தைகளே. ஆனா அவங்க அந்த பாட்டை பாடினது, அதுவும் எனக்கு இன்னொன்னு தோழர் ஆனந்தி சொன்னபோது அவங்க இப்போ உடனே கொடுத்து படிச்சு பாடியிருக்காங்க அப்படின்ற போது அவங்களுடைய திறமை வந்து ரொம்ப பாராட்டத்தக்கது. நிகிதா அடுத்து, பீலமேட் தண்டபாணி, இந்த மாதிரியான போராட்ட களத்துல இருந்தவங்க பேர்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா உண்மையில எனக்கு ஐயாவை பத்தி நான் நிறைய கேள்விப்படல. இன்னைக்கு அவங்க பேசின போதுதான் நான் நிறைய விஷயங்கள அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நிகிதாக்கு வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க சின்னதா கொஞ்சம் விஷயம் பேசினாலும் அதாவது அவங்க ரொம்ப மெதுவா ரொம்ப ரொம்ப சிரிப்போட அவங்க வந்து முகத்துல ஒரு சிரிப்போட அந்த விஷயத்த அணுகி இருந்தாங்க. என்னன்னா கஷ்டப்பட்டு நான் மனப்பாடம் பண்ணல, ரொம்ப நேசிச்சுதான் அதை பேசுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அவங்க அந்த இதை சொல்லும் பொழுது. சோ நிகிதாவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்ததா நமச்சிவாயம், இவர் தான் ரொம்ப குட்டி பாப்பான்னு நினைக்கிறேன், நம்மதுல 3ஆம் வகுப்பு படிக்கிறாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழந்தை பாடல் குழந்தையே பாடுனது வந்து யார்தான் ரசிக்க முடியாது, ரொம்ப நல்லா இருந்தது, அந்த ரசிக்கும் தன்மையா இருந்துச்சு. எனக்கு இந்த நிகழ்வுல வந்து ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்துல இருந்து என் அப்பா எனக்கு சொன்ன விஷயங்கள் வந்து இந்த தலைமுறையினர் வாயிலா எனக்கு கேட்கும் போது உண்மையிலே இது வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பா நான் இன்னைக்கு பாக்குறேன். இந்த அமைப்புக்கு நான் திருப்பி என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா இந்த தமிழ் மொழி பற்றி அந்த விஷயங்கள்லாம் பேசணும் அப்படின்னும் போது இந்த குழந்தைங்களே இவ்வளோ நிறைய பேசியிருக்காங்களே அப்படின்ற ஒரு பிரமிப்பு இருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரிந்து
இந்த தமிழ் மொழி வாயிலாக நம்ம ஏன் தமிழ் மொழியை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்? நம்ம எல்லாமே ஆங்கில வழியில தானே, ஆங்கில புத்தகங்கள்ல தானே படிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு பெரும்பாலான பெற்றோர் வந்து கேள்வி கேட்பாங்க. நான் சொல்றது ஒரு உளவியலாளரா நான் சொல்றேன். ஒரு மனிதர் வந்து தமிழ் மொழியில பேசும்போது மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு கருவி. இப்ப இருக்கிற Z ஜெனரேஷன் சொல்லுவோம், 1995க்கு பிறகு பிறந்த குழந்தைகள். அதே மாதிரி 2012க்கு பின்னாடி பிறந்த ஆல்பா ஜெனரேஷன் சொல்லுவோம். இவங்க 2 பேரும் பன்முக திறமைகளோட இருக்கிறாங்க. ஆனா இந்த 2 ஜெனரேஷனுக்கும் தான் பாத்தீங்க அப்படின்னா மனநல பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த XY ஜெனரேஷனுக்கு 30%, 28% இருந்தால் கூட இந்த Z ஜெனரேஷனுக்கும் ஆல்பா ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா 34%க்கு மேல இருக்கு மனநல பிரச்சனைகள். ஏன் அப்படின்னா இந்த உணர்வுகளை வந்து அவங்க வெளிப்படுத்த தெரியாம இருக்கிறாங்க அப்படின்னு. அதனால இப்ப இங்க இந்த பெற்றோர்களுக்கு எல்லாம் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இந்த அமைப்பு மூலமா, தமிழ் மொழி மூலமா அவங்க வந்து நிறைய உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்க. இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறதுன்றதுதான் டெக்னிக்கு நம்மளுடைய மனநலத்தை நம்ம நல்லா பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கு. சோ நம்மளுடைய தமிழ் மொழி வாயிலா நிறைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இப்போ முனைவர் பட்டத்துக்காக வளரிளம் பருவ குழந்தைகளோட ஆய்வு நடத்திட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 1300 குடும்பங்களோட பேசிட்டு இருக்கோம். என்னுடைய ஆய்வு பாத்தீங்க அப்படின்னா, இந்த டீனேஜ், அதாவது வளரிளம் பருவத்துல நம்ம லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, நம்மளுடைய வாழ்க்கை முறை வந்து ஒரு 5 விதத்துல அமையும். சில பேர் வந்து படிப்பு அப்படின்றது மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கை அமைப்புன்னு தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சில பேர் பணம் சம்பாதிக்கணும்ன்ற அமைப்பு முறை. சில பேர் வந்து இப்ப என்ன ட்ரெண்டிங்கா இருக்கு, உலகத்துல எல்லாராலையும் எது ரசிக்கப்படுதோ அந்த விஷயத்தை நோக்கி என்னுடைய இது இருக்கணும். சில பேர் உடல் நலம் சார்ந்த வாழ்க்கை அமைப்பு, சில பேர் வந்து சமூகம் சார்ந்த வாழ்க்கை அமைப்பு அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கு வந்து அவங்களுடைய ஆளுமை தன்மை அதுக்கு உதவும். அந்த ஆளுமை தன்மையோட சேர்ந்து இந்த வாழ்க்கை அமைப்பை குழந்தைகள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம ஒரே பெற்றோருக்கு பிறந்த 3 குழந்தைகளா இருந்தாலும் 3 பேரும் வேற வேற வாழ்க்கை அமைப்பை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களுடைய ஆளுமை தன்மையை பொறுத்து. அப்போ இதுல எதெல்லாம் பாதிப்பு கொடுக்குது அப்படின்ற இந்த ஆளுமை தன்மையை அவங்க தேர்ந்தெடுக்கிற விஷயத்த அவங்களால எடுத்துக்கிட்டு அதை பிராக்டிஸ் பண்ண முடியல, அந்த அமைப்போட அவங்க வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியல அப்படின்னும் போது நிறைய மனநல பாதிப்பு வருது. அப்போ இந்த ஆய்வுல எனக்கு முக்கியமா கிடைச்ச விஷயம் என்னன்னா, தமிழ் வழியில படித்த குழந்தைகள் நல்ல தன்னம்பிக்கையோட இருக்கிற முடிவு எனக்கு கிடைச்சது. அதோட சேர்ந்து தமிழ் மொழியில இருக்கிற பிள்ளைங்க குறிக்கோள்களை வந்து ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாங்க. தமிழ் மொழியில இருக்கிற பிள்ளைங்களுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அந்த மனநலத்தை கையாள்றது, உணர்வுகளை கையாளும் திறன் நல்லா இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய இந்த முடிவுகள். இந்த முடிவுகள் வந்து இன்னும் இதாகல, பப்ளிஷ் ஆகல. என்னோடது இன்னும் இன்னும் நிறைய ஆய்வு இன்னும் இருக்கிறதுனால அது போயிட்டு இருக்கு. ஆனா நான் இந்த நேரத்துல ஏன் இதை இப்போ தெரிவிக்கிறேன் அப்படின்னா, இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுடைய குழந்தைகளுக்கு அவங்க மனநல பிரச்சனைகள்ல பங்கெடுத்துக்கிடாம, அதுல ஆட்பட்டு அவங்க அதுல சிக்கல்ல சிக்கிக்கிடாம தமிழ் மொழி படிக்கிறது மூலமாவே அவங்களுக்கான தன்னம்பிக்கையும் அவங்களுக்கான அந்த உணர்வுகளை கையாளுற திறனையும் நம்ம வந்து கொண்டு வரலாம். ஏன்னா தமிழ் மொழியில தான் படிக்கிறதுக்கான விஷயம் இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இசைத்தமிழ் இருக்கு, பட்டிமன்றம் மூலமா வழக்காடலாம், அது மூலமாவும் நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தலாம். விடுகதைகள் அப்படின்றது மூலமா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அறிவுபூர்வமான உரையாடலை கொண்டு வரலாம். இந்த அறிவுபூர்வமான உரையாடல் அப்படின்றது எனக்கு தெரிந்து மற்ற மொழிகள்ல இருக்குதான்னு தெரியல. இந்த மாதிரி விடுகதைகள் மூலமாகவும் பட்டிமன்றம் மூலமாகவும் நம்மளுடைய உணர்வுகளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொஃபஷனல் வேன்னு சொல்றோம்ல ஆங்கிலத்துல, ஒருத்தர் வந்து வெறுப்பா பேசாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல விதமான அணுகுமுறையோட பேசுற விதம் எல்லாமே தமிழ் மொழி தான் நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்கு. அதனால இந்த தமிழ் மொழியில நம்ம பிள்ளைங்களை இப்போ நீங்க இப்ப இந்த 8 குழந்தைகளும் பேசின விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. அதனால நம்ம குழந்தைகள் வந்து இந்த தமிழ் மொழியில கொடுத்து நம்ம பேச வைக்கிறது, பாட வைக்கிறது, இது அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்துறோமோ, ஏன் மத்தவங்க எல்லாம் ஆங்கிலத்தை தானே நாடி போயிருக்காங்க, நம்ம ஏன் இதை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ற 2ஆம் கருத்துக்கு யாருமே போயிட வேணாம். அதே மாதிரி இந்த ஒரு உளவியலாளரா
கற்றலை குறைபாடு அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். கற்றலை குறைபாடு அப்படின்னா ஆங்கிலத்துல டிஸ்லக்ஷியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஸ்லக்ஷியா அப்படின்றது குழந்தைகளுக்கு ஒரு 3ஆம் வகுப்புக்கு மேல தெரியும். அதாவது வாய்மொழிகளா பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் இடையில நிறைய இடைவெளி இருக்கும். ஓரலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரிட்டன்ல வரும்போது குழந்தைங்க கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, காய்ச்சல் வருதுன்னுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கற்றலை குறைபாடு இருக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி நான் நிறைய ஆசிரியர்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு தலைமை ஆசிரியர் என்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, என்னோட அனுபவத்துல சொல்றேம்மா, தமிழ் மொழியில படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நிறைய கற்றலை குறைபாடு இருக்கிற மாதிரி நான் பார்க்கலாமா, ஆங்கில வழி குழந்தைகள் தான் இதுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் எப்பயுமே எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்பேன். எவிடன்ஸ் பேஸ்ட் கவுன்சிலிங் தான் இருக்கணும்ன்றதுனால என்ன மாதிரி எதை வச்சுமா நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க பாருங்க தமிழ் எழுத்துக்கள் பூராமே கிளாக் வைஸ் எழுதுற மாதிரி இருக்கும். ஆனா ஆவணா எல்லாமே நம்ம வலது பக்கம் சுழந்துதான் எழுதுவோம். ஆங்கில எழுத்துக்கள்ல அதாவது எல்லா எழுத்துக்களுமே ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் பி மட்டும்தான் கிளாக் வைஸ்ல வரும். மத்த எல்லா எழுத்துக்குமே ஆன்டி கிளாக் வைஸ்ல வரும். சோ இது நம்மளுடைய நியூரோ பாத்துக்கு ஆப்போசிட்டா இருக்குமா, அதனாலதான் குழந்தைங்களுக்கு அந்த ஆக்டிவேஷன் சரியா இல்லாம இந்த மாதிரி இருக்குதோ. ஏன்னா டிஸ்லக்ஷியான்றது நியூரோ டெவலப்மெண்ட் டிசார்டர் தான் சொல்லுவோம். அது ஒரு மூளை குறைபாடு, மூளை வளர்ச்சி குறைபாடு கிடையாது, அறிவு குறைபாடு கிடையாது. அது நரம்பியல்ல மூளையில சில இடங்கள் ஆக்டிவேட் ஆகாதனால வரக்கூடிய பிரச்சனை தான். சோ அது நம்ம தமிழ் மொழியில படிக்கிற குழந்தைங்களுக்கு அவ்வளவா பார்க்கலன்னு ஒரு தலைமை ஆசிரியர் அவங்க பேசினாங்க. எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நான் எடுத்துட்டு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதனாலதான் நான் சொல்வேன் தமிழ் மொழியில பேசணும், தமிழ்ல நம்மளுடைய கவிதைகள் எடுத்துட்டு போகணும். தமிழ் மொழியில நம்ம இப்போ வெளிநாட்டுல இருந்து பேசின குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டங் ட்விஸ்டர்ஸ், அது தமிழ்லயே கூட நிறைய விஷயங்கள் பேச அவங்களுக்கான மூளை செயல்பாடு இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். சோ இது அவங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சியாவும் இருக்கும் அப்படின்றதா என்னோட கருத்து. சோ இப்போ நீங்க நான் சொன்ன மாதிரி தமிழ் மொழி அப்படின்றது எந்தவித கலப்பும் இல்லாம, அதாவது இருக்கிற செம்மொழிகள் 6 மொழிகளை சொல்லியிருக்காங்க. அதிலே தனித்துவம் வாய்ந்தது குறைவான கலப்பு உள்ள மொழி அப்படின்னு பார்த்தா அது தமிழ் மொழி தான். தமிழ் மொழிய பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பாவனார் ஒரு 14 கருத்துக்கள் சொல்லியிருக்காருல்ல, அதுல அவர் சொன்ன விஷயங்கள்ல சொன்னார். மற்ற நிறைய மொழிகளுக்கு நம்மளுடைய மொழியில இருந்து நிறைய விஷயங்களை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க நிறைய பேரு. அந்த அளவுக்கு நிறைய கிளை மொழிகள் உள்ளதும் தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒலி அமைப்பு, நம்மளுடைய எழுத்துக்கள்ல அந்த ஒலி ஒரு எழுத்துக்கள் ஒரு ஒலியை தான் கொடுக்கும். ஆனா இப்போ ஆங்கிலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜி அப்படின்றது வேற வேற பொனட்டிக்ஸ்ல நம்ம பேசலாம். அது மாதிரி ஓ பாத்தீங்கன்னா வேற வேற பொனட்டிக்ஸ்ல வரும். ஓன்றது ஓட்டுக்கும் வரும், ஆன் அப்படின்றதுக்கு வரும், வேற வேற மாதிரி பொனட்டிக்ஸ்ல வரும். ஜி கேட்டுக்கும் சொல்லலாம், கோன்னு சொல்லலாம். ஆனா நம்மளுடைய இதுல ஒரே மாதிரி பொனட்டிக்ஸ் தான் தமிழ்ல வரும். சோ இந்த மாதிரியான நிறைய தனித்துவம் வாய்ந்தது நம்மளுடைய மொழி. முக்கியமான ஒண்ணு தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது, உலக மொழிகள் எல்லாமே ஒண்ணு அதாவது செந்தமிழ் அப்படின்னு செம்மொழி அப்படின்னு சொன்ன வரலாறுல உள்ள மொழிகள் எல்லாமே சில இதுக்கு எழுத்து வடிவம் இல்லாம போயிடுச்சு, சில இதுக்கு பேச்சு வடிவம் இல்லாம போயிடுச்சு, அதாவது சொல் இல்லாம போயிருச்சு, பேச்சு வழக்கிலேயே இல்லாம போயிடுச்சு. அதுக்கு காரணம் எல்லாமே ஒரு சமயம் சார்ந்த மொழியாவே இருக்கிறது தான். ஆனா நம்மளுடைய தமிழ் மொழி சமயம் சார்ந்து இல்லாம பாமர மக்களுடைய வாழ்க்கையோடு இணைந்து அதற்கான முன்னேற்றத்திற்கு ஏற்ற மாதிரியான மொழியா இருக்கிறதுனாலதான் இப்ப வரையிலும் தமிழ் மொழி பேச்சு வழக்கிலையும் எழுத்து வடிவத்திலையும் இருக்குது. சோ இப்ப நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இனிமேலும் அதே மாதிரி நம்ம எடுத்துட்டு போகணும். சமயம் சார்ந்த மொழி இருக்கக்கூடாது, மக்கள் சார்ந்த மொழியா உலக மொழியா நம்மளுடைய தமிழ் மொழி இருக்கணும். நம்முடைய தமிழ் மக்களினுடைய வாழ்வியல்லையும் அன்றாட நடைமுறையிலையும் அது கலந்து ஒலிக்கணும். அதுதான் தமிழ் மொழியை நம்ம அழிய விடாம காப்பாத்தி கொண்டு போறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி இப்ப வரைக்கும் கணினி தமிழ் அப்படின்ற வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது ஒரு மொழி அப்படின்னா சமூகத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்ப
அதோடைய மொழி அமைப்பிலும் இலக்கிய கொள்கைகளையும் புதுமைகளை படைக்கணும். அததான் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பழைய காலத்து மொழியவே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, நிறைய புதுமைகளை கொண்டு வரணும். இப்ப இருக்க குழந்தைகளுடைய ஆலோசனைகளை கேட்டு அதுக்கேத்த மாதிரி புதுமைகளை கொண்டு வரணும். அப்படிதான் அவர் சீர்திருத்த எழுத்துக்களை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நம்ம சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த தலைமுறையினரை நம்ம மொழியோட இணைஞ்சு இருக்கிறதுக்கு அது வழிவகுக்கும் அப்படின்ற தந்தை பெரியாரின் கோரிக்கையை நான் இந்த நேரத்துல ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய நன்னூல்லையே இது குறிப்பு இருக்கு. புதியன புகுதலும் பழையன கழிதலும் வலுவல கால வகையினே என நன்னூல் சொல்லியிருக்கு. அதனால நம்மளுடைய மொழியில புதியன புகணும். அப்பதான் இந்த கணினி தமிழ் இன்னும் பெருகி நம்மளுடைய மக்கள் கடல் தாண்டி எங்க போனாலும் நம்மளுடைய மொழியினுடைய பயனை அவங்க பெறணும். மற்ற மொழிகள் மாதிரி உணர்வுகளை தாங்காத மொழிகள்ல உணர்வுகளை கையால நமக்கு சொல்லி கொடுத்த மொழி, நம்மளுடைய வாழ்வியலோட இணைந்த மொழி. அந்த மொழியை அதுதான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. நம்ம மொழியை காப்பாத்தல, அதுதான் நம்மளை காத்துக்கிட்டு இருக்கு. சோ அதனால நிச்சயமா அது அழிந்து போகாது அப்படின்ற நம்பிக்கையோட எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி குடி. தேங்க்யூ. நன்றி. மிகச் சிறப்பு. அதாவது ஒரு ரத்தின சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூறுவது சுருங்க கூறல்னு நம்ம தொல்காப்பியத்துல இருக்கும். அது மாதிரி ரொம்ப அழகாக குழந்தைகளுக்கு முதல்ல உங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளையும் ஏன்னா நான் உங்களை கவனிச்சுட்டே இருந்தேன். உங்க முகத்துல அப்படி ஒரு மலர்ச்சி. குழந்தைகள் பேச பேச நீங்களும் ஒரு குழந்தை மாதிரி ஆகி அதை ரசிச்சிட்டு இருந்தீங்க. முதல்ல உங்களுக்கு உங்க முனைவர் பட்ட ஆய்வுக்கு எங்களுடைய குழு அனைவர் சார்பிலும் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதுலயும் குறிப்பா வளர் இளம் பருவம் அந்த குழந்தைகளை பத்தின ஒரு ஆராய்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு தாய் வைத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆளுமை பண்பு வேறு வேறாக இருக்கும். அதுல ஒருத்தங்க நல்லா வருவாங்க, ஒருத்தங்க கீழே போனாங்கன்னா அவர்களுக்கிடையே ஒரு போட்டி மனப்பான்மை, அதுல பயங்கர சிக்கல்கள்லாம் வரும். நம்ம கண் கூட பாத்துட்டு இருக்கோம் அதெல்லாம். இதுல இன்னொரு சிறப்பு குறிப்பு என்னன்னா, நீங்க சொன்னது போல தமிழ் மொழியில நம்ம உச்சரிக்கக்கூடிய அந்த சிறப்பு ழகரம்னு சொல்லக்கூடியது, நம்ம அந்த உச்சரிப்பே நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு செதுக்கும்பாங்க. ஏன்னா இங்க வேற எதுவும் பெருசாலாம் யோகா பண்ண வேண்டாம். நீ உன்னுடைய தாய் தமிழில் ஒழுங்கா பேசு, அதுவே உனக்கான ஒரு உடற்பயிற்சி, அது ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் சொல்லுவாங்க. இந்த தமிழ் நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு தலைமை ஆசிரியர் உங்ககிட்ட ஒரு கருத்து பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு தமிழ் மொழி கற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு, ஆளுமை திறன் அதிகமா இருக்கு, மனநலம் கையாளக்கூடிய தன்மை, அந்த பக்குவம் அந்த பிள்ளைகளுக்கு நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப பெருமையா இருந்துச்சு கேட்கறதுக்கே. நீங்க கேட்டீங்க உங்களுக்கு அந்த பட்டிமன்ற பேச்சு தமிழ்ல மட்டும்தான் இருக்கான்னு. உண்மை அதுதான். நம்ம தமிழ் மொழியில் மட்டுமே இந்த பட்டிமன்ற அந்த ஒரு வழமை இருக்கு, வேற எந்த மொழியிலும் அது கிடையாது. அதே மாதிரி இந்த கற்றலியல் குறைபாடு, அது ரொம்ப அந்த டிஸ்லெக்சியா பத்தி நிறைய சொன்னீங்க. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்றைக்கு இந்த குழந்தைகளை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாம் அதை சரியான வழியில் அதை கொண்டு போய் அந்த டிஸ்லெக்சியா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த குழந்தைகளை தயார்படுத்திட்டு இருக்காங்க. அதை நீங்க ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. நிறைவாக நீங்க சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, நம்ம எந்த மொழிக்கும் எதிரி அல்ல. நம்ம பாரதியே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் தான் சொல்றாரு. அப்போ தொடர்புக்காக பிற மொழிகளை கற்றுக்கொள்ளலாம், தவறில்லை. அதுக்காக தாய்மொழியை விட்டு விடாதுன்னு தான் சொல்றோம். நம்ம வேற எதுவுமே இல்லை இங்க. இந்த புதியன புகுதல் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க. கணினி தமிழாக இருக்கட்டும், தொழில்நுட்ப வளர்ச்சியாக இருக்கட்டும், அது நம்ம தமிழ் மொழிக்கு இணைத்து நாம் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அது என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை, தமிழ் மொழியை எல்லாருக்கும் கடத்துறோம், அவ்வளவுதான். அதற்கு இது ஒரு கருவியாக தூண்டுகோலாக இருக்கிறது. உங்களுடைய சிறப்பான ஒரு பொழிவிற்கு எங்கள் அனைவர் சார்பிலும் மிக்க நன்றி. மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துகள். இப்போ நம்ம நிறைவுக்கு வரோம். மிகச் சிறப்பாக பேசிய தோழர் வெண்ணிலா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை சொல்லிக்கொண்டு, இப்போ நம்ம ஒரு நன்றி உரை வழங்குவதற்கு நம்ம சிறுவர் இலக்கிய செம்மல், குழந்தை ரத்னா விருது பெற்றவர், பதிப்பக உரிமையாளர், சௌமா இலக்கிய விருது பெற்றவர், எழுத்தாளர், கவிஞர், லாலிபாப் சிறுவர் உலகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 300க்கும் அதாவது 400க்கும் சொல்லலாம். ஏன்னா மற்ற பல குழுக்களும் வச்சிருக்காங்க. அப்படி அனைத்தையும் சேர்த்தா
ஒரு 400 குழந்தைகளுக்கு மேலேயே இவர் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. என்ன பண்றாரு? அவர்களுக்கு கதை பயிற்சி கொடுப்பது, ஒரு ஓவிய பயிற்சி கொடுப்பது, அவர்களை ஒரு தயக்கமின்றி பேச வைப்பது. இன்னைக்கு பேசின பிள்ளைகள்ல 6 பிள்ளைகள் நம்ம லாலிபாப் சிறுவர் குழுமத்துல இருந்து வந்தவங்க. ஏன்னா அவர்களுக்கு அந்த ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து தொடர்ந்து ஒரு அதாவது என்ன சொல்றது, பன்முக திறமையாளராக செயல்படக்கூடிய மதிப்பிற்குரிய கன்னிக்கோவில் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நன்றி உரை வழங்குவதற்காக. வாங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். உலக மொழிக்கெல்லாம் தாய்மொழியா இருக்கக்கூடியது நம்ம தமிழ் தான். அதை நம்ம வந்து எல்லாத்துலயும் பெருமையா சொல்லிக்கலாம். நிறைய பேர் சொல்றாங்க நம்ம மொழியை பெருமைப்படுத்துறோம் அப்படின்றாங்க. அப்படி இல்லை. ஒரு மொழி வந்து தாய்மொழியா இருக்கிறது பொதுவான செய்தி. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையான செய்தி. இப்ப கூட நம்ம பாத்தீங்கன்னா கீழடி சார்ந்து இப்போதைக்கு எகிப்திலேயே நம்மளுடைய தாய்மொழியை நிலைநிறுத்தி இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம் செஞ்சிருக்கிற வேலை. அதை நம்ம வந்து பெருமையா சொல்லிக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த பிப்ரவரி 21 உலகம் முழுக்க கொண்டாடினா கூட தமிழகத்துல நம்ம கொண்டாடுறதுக்கான காரணம் என்னன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம்ம. அந்த மூத்த குடியா இருக்கக்கூடிய தமிழை இன்றைய குழந்தைகள் அவங்களுடைய நாவல கொண்டு வந்து அவங்களுக்கு தெரிந்த விடயங்களை சொல்றாங்க அப்படின்றது ரொம்ப பெருமையான விடயம். வீட்டுல என்ன மொழி பேசலாம், வெளியில எந்த மொழி வேணா பேசலாம், ஆனா தாய்மொழியை மறக்காம இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான ஏற்பாடு. திணை அமெரிக்காவோடு சேர்ந்து நம்ம லாலிபாப் சிறு உலகம் இந்த அமைப்பை இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செஞ்சிருந்தோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பா இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயத்தை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து இப்போ அண்மையில வந்து தமிழ்நாட்டில் வந்து 2 முக்கியமான விடயங்கள் நடந்தது. ஒன்று வந்து பராசக்தி திரைப்படம், இன்னொன்று வந்து தீ பரவட்டும் அப்படின்ற ஒரு புத்தகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு ரீதியான ஒரு செயல்பாடை செஞ்சுட்டு இருந்துச்சு. இது இந்த குழந்தைகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னா கூட இந்த இடத்துல இந்த குழந்தைகள் இதை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்துனதான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அமிழ்தினி பேசும்போது உணர்ச்சி பெருவாகம் எடுத்து இந்த தாளமுத்து ஐயாவை பத்தி பேசினாங்க. இப்ப சென்னையில வந்து தாளமுத்து நடராசன் மாளிகை இருக்கு. அதாவது என்னன்னா, நம்ம எல்லாருமே வந்து இணையத்துல தான் தேடுறாங்க. இணையத்தில் தேடும் போது இந்த மாதிரி செய்திகள் அவங்களுக்கு தெரியும். அண்மையில கூட நம்மளுடைய முதல்வர் வந்து அந்த அவங்களோட உருவ சிலைகளை திறந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெருமையான விடயம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல சிலைகள் திறந்து வைக்கிறது வெறும் காக்கைக்கான கழிப்பிடங்கள் மட்டுமே கிடையாது. நம்ம அதை வந்து சரியா பராமரிக்கிறதுனால அது மாதிரி நினைக்கிறோம். ஆனா இன்றைய தலைமுறைக்கு அந்த மாதிரி இடங்கள் தெரியணும். இப்ப நம்ம வந்து சொல்ல போனா தேவநேய பாவனரை பத்தி சொல்லணும்னா, இங்க சென்னையில அண்ணா சாலையில தேவநேய பாவனர் நூலகம் ஒன்று, பெரிய நூலகம் இருக்கு. அதாவது கன்னிமாராக்கு அடுத்த நூலகம் வந்து பாத்தீங்கன்னா தேவநேய பாவனர் நூலகம். இதெல்லாம் இன்றைய குழந்தைகள் தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முக்கியமான செய்தி. நான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண திணை அமெரிக்காவுக்கு நான் உண்மையா நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏதோ ஒண்ணு பேசுறோம் அப்படின்னு இல்லாம எதை பற்றி பேச வேண்டும், அதுவும் எந்த நாள்ல பேசணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விடயமா நான் கருதுறேன். அந்த விதத்துல வந்து இன்னைக்கு இது ஒரு 8-9 குழந்தைகள் வந்து பேசியிருக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. அதுலயும் வந்து ஆதவன் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. எப்பவுமே வந்து நம்மளுடைய ஒரு நாளை வந்து ஆதவன் தான் ஆரம்பிப்பாங்க. சூரியன் வந்தாதான் நமக்கு வந்து உற்சாகமே வரும், இல்லைன்னா நம்ம தூங்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு சூரியனா வந்து ஆதவன் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. நான் நினைச்சேன் ஒரு நம்ம தமிழ் மொழியாச்சு ஆள் ஆரம்பிக்கணுமோன்னு நினைச்சேன். அப்ப நான் சரிதான், அப்ப அதாவது இளமரன் வந்து சரியாதான் பண்ணியிருக்காரு. ஆனந்தி அல்லது வந்து நெல்லு அன்புடன் ஆனந்தி. ஆனந்தினோன்னு நினைச்சிட்டேன், நெடில் நினைச்சிட்டேன். அப்ப அன்புடன் ஆனந்தி அப்போ வந்துருச்சு. அப்புறம் ஆதவன் வந்துட்டாங்க. அப்புறம் இளமாறன், அடாடே பரவாயில்லையா, நமக்கு உயிரெழுத்துக்கள் எல்லாமே இங்கேதான் கொட்டி கிடக்குது அப்படின்னு நினைச்சிட்டோம். நமக்கு வந்து உயிரெழுத்தே இல்லையா, நம்ம மெய் எழுத்துல எல்லாம் என் பேர் ஆரம்பிக்குது அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, உயிரெழுத்து மெய் எழுத்து என்ன, அண்ணன் தம்பி தானே அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். அந்த மாதிரி நம்ம ஆதவனை வந்து ரொம்ப அற்புதமா, அதாவது சொல்ல போனவா ஒரு பென்சில் எடுத்து மெல்லமா வரைகிற ஒரு ஓவியம் மாதிரி தமிழ் மொழியை பற்றி ரொம்ப சிறப்பா எல்லாருக்கும் கவனிக்கக்கூடிய அளவுல மெல்லமா சொன்னார். அப்படியே அந்த உளி மாதிரி அப்படியே கொத்திட்டே போல அவர் பென்சில் எடுத்து அப்படி மெல்லமா வரைஞ்சி ரொம்ப சொல்லி முடிக்கிறாரு. இந்த ஆதிரியை கையில எடுத்தாங்க அந்த பென்சிலை. டேய், நீ வந்து மெல்ல மெல்ல எழுதாதரா, இந்தி எதிர்ப்புறவன வந்து குத்துறா அப்படின்னு அந்த இந்தி எதிர்ப்பை பத்தி ரொம்ப ஆழமா இங்க அழுத்தமா எழுதினாரு. இவர் ஆழமா குத்திட்டாங்க. அதனால இந்த 2 குழந்தைகளுக்கு நான் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்துறேன். ஏன் நான் இவ்வளவு மகிழ்ச்சியோட சொல்றேன்னா, என்னுடைய பள்ளி பருவத்துல என்னுடைய ஐயா புலவர் தமிழ்நாவன், அவர் தான் எனக்கு வந்து ஆசிரியரா இருந்தாரு. அவர் சொல்லி கொடுத்த பாடம் என்ன, எங்கெல்லாம் டாக்கர் அதாவது தபால் நிலையம் இருக்கோ அதெல்லாம் தார்பூசி அடிக்கிற வேலை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். 6ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் உருப்படவே இல்லை, அது வேற செய்தி. அது மாதிரி இந்த குழந்தைகள் வந்து சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் 3ஆவதா வந்த தாளமுத்து ஐயாவை பத்தி பேசும்போது அமிழ்தினி வந்து நம்மளை வந்து கிட்டத்தட்ட பதற்றமடைய வச்சுட்டாங்க. நம்மளுடைய இதயம் எல்லாம் அப்படி துடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா இந்த குழந்தைக்குள்ள இவ்வளவு வீரமா இருக்குன்றது ஒரு நமக்கு வந்து ஒரு திரைப்படங்கள்ல வந்து திரைப்பாடல்கள் கேட்டுதான் கால்கள்லாம் ஆணும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து இந்த பொண்ணு பேசின உடனே நம்மளுடைய இதயம்லாம் வந்து அப்படியே படப்படப்படன்னு அடடா 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 அடன்னு சொல்லிட்டு அப்படி இந்த குழந்தையோடைய பெற்றோருக்கு நம்ம வந்து மனசளவில் உண்மையிலேயே வாழ்த்துக்களை சொல்லணும்.
இங்க பேசின எல்லா பெற்றோருக்குமே, அதாவது எல்லா குழந்தைகளோட பெற்றோருக்குமே நம்ம வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். என்னன்னா, ஈன்ற பொழுதின் தன் மகனை சான்றோர் கேட்ட தாய்னா, இந்த இன்னைக்கு சொல்றவங்க எல்லாருமே அந்த குழந்தைய பத்தி தான் பேசுறோம். குழந்தைகளுடைய திறமை பற்றி பேசுறோம். குழந்தைகளுக்கு திறமை வளர்க்கக்கூடிய தமிழை பத்தி பேசுறோம் அப்படின்ற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாயவரம் சாரங்கபாணி ஐயாவை பத்தி நான் வந்து இந்த மொழிபோர் தியாகிகள் தெரியும். ஆனா ஓரளவுக்கு தான் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் வருத்தமான செய்தியை தான் நான் பதிவு பண்றேன். எனக்கு வந்து முழுசா தெரியலன்னு வருத்தப்படுறேன். அப்ப இந்த குழந்தைங்க மூலியமா தெரியுது. இந்த ரோஷினி பாப்பா வந்து இந்த மாயவரம் சாரங்கபாணியை பத்தி சொல்லும் போது, நம்ம நாளைக்கு முக்கியமா இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். அதே மாதிரி மகிமா சொன்ன மாதிரி இங்க சத்தியவாணி முத்து நகர் இங்க இருக்கு சென்னையில. இந்த இடத்துல வந்து சத்தியவாணி முத்து அவரை பத்தி நல்லா வந்து அந்த குழந்தை பேசுனாங்க. அந்த குழந்தையோட கண்கள் பார்க்கணுமே, அந்த கண்கள்ல வந்து ஒரு பொறி ஏற்பட்டு இந்த தீ பரவட்டும்ன்றது அங்கதான் இருக்க போகுது. இந்த பக்கம் அந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம். அது சொல்லும் போதெல்லாம் நமக்கு இப்படி 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 போயிட்டு வர மாதிரி ஒரு நேரம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை கேட்கறது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வந்த குழந்தை வந்து சம்யுக்தா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடல். ஏன்னா இந்த பாடல் வந்து நாங்க ஆனந்தி அவங்க அமைச்சிருந்தாங்க. இந்த பாடல் ரொம்ப பெரிய பாடலா இருந்தது. ரொம்ப வரிகள் அதிகமா இருந்துச்சு. இதை எப்படி பாடுவாங்க அப்படின்னு நினைச்சபோது ரொம்ப அற்புதமா, அதாவது இந்த இப்பவும் அந்த மனசுல வருது. அவரின்றி வேறு யார். அது அது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ் இசையிலையும் நல்லா பாடலாம், கர்நாடிக் இசையிலையும் நல்லா பாடலாம். ஏன்னா நம்ம அந்த 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 வார்த்தையை வந்து அப்படியே சொல்லு போய் அந்த உட்காருது அந்த இடத்துல. அந்த குழந்தைய ரொம்ப இனிமையா நம்ம காதுகளுக்குள்ள அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி பாடினாங்க. அந்த பாப்பாக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம், நன்றியை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி பீலமேடு தண்டமணியை பத்தி ஸ்னிக்தாஸ்ரீ வந்து சின்ன குழந்தைய நம்ம பார்த்தோம். அந்த பிள்ளை பேசுமான்னு எனக்கு தெரியல. இப்ப பார்த்தா நல்லா, அதாவது தமிழ் தான் எல்லாத்துக்குமே காரணம். நல்லா பேசுறாங்கன்றதை தாண்டி அந்த என்ன செய்தியை சொல்லணுமோ அது சிறப்பாக சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பெருஞ்சிச்சனாரோட குடும்பத்தாரோட எனக்கு பழக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு புதுச்சேரியில. அவருடைய பாடலை வந்து நமச்சிவாயம் ரொம்ப எளிமையா அருமையா பாடியிருந்தார். ஏன்னா நான் அவருடைய பத்திரிக்கையில நான் வந்து பாடல் எழுதியிருக்கேன், சிறுவர் பாடல்கள் எழுதியிருக்கேன் என்னுடைய பால்ய பருவத்துல. அப்ப இந்த பாடல்கள் வந்து பாடும்போது இது நம்மளும், ஆனா என்னன்னா நான் பாடும்போது வாயில தான் பாடுவேன். இவர் கை நீட்டி கால் நீட்டி உட்காந்து இப்படி பாடினா நல்லா இருக்கும் அப்படின்றத சிறுத்தை எடுத்து சொன்னாரு. இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புறேன். இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நன்றி சொல்ல விரும்புறேன். நீங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சரியான ஒரு இடத்த வந்து நீங்க பிடிச்சிருக்கீங்க. இந்த இடம் இன்னைக்கு இந்த நாள்ல, உலக தாய்மொழி நாள்ல நீங்க சரியான இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியலனா கூட அடுத்தடுத்து நீங்க இதை தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த திணை அமெரிக்கா ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு தான் நான் நம்புறேன். அந்த அந்த விதத்துல நான் அந்த திணை அமெரிக்காவுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். அதுக்கப்புறம் அந்த உளவியல், நான் கூட சொல்லுவேன், நீ என்ன பேசுற நான் கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்குலாம் உளவியல் தெரியும். இது அப்படிதான் தெரியுது, நமக்கு ஒண்ணுமே தெரியலன்றது இப்பதான் தெரியுது எனக்கு. ஏன்னா இப்போ வந்து கற்றல் பத்தி அம்மா பேசினாங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் வந்து குழந்தைகளுக்கு கதை எழுதும் போது என்னுடைய பொண்ணு வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்தாங்க. அதாவது தூரத்துல எழுதுற, அதாவது ஆசிரியர்கள் எழுதி கொடுக்குற அந்த கரும்பலைகளை அவங்க அழிச்சிடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை தான் சொன்னாங்க. ஆனா இவங்களுக்கு அது தெரியலன்றது அதுக்கப்புறம் தான் நம்ம புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி அது எப்படி சரி பண்ணணுன்றதுக்காக அந்த குழந்தைகளுக்காக கதையை நான் எழுத ஆரம்பிச்சேன். இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டிலையும் இல்ல உலக அளவுலயுமே இது ரொம்ப முக்கியமான ஒரு, எப்படி ஆட்டிசம் பாதிக்கப்படுறாங்களோ அந்த மாதிரி இந்த ஒரு இதுவும் முக்கியமானது. கற்றல் குறைபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது குறித்து நீங்க பேசுனது வந்து இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களுக்கு அது ஒரு உண்மையிலே வரப்பிரசாதம் தான். ஏன்னா இவங்களுக்கு தெரியலனா கூட இவங்க போய் வேற ஒரு பள்ளிகளில் சொல்றதுக்கோ இல்ல வேற ஒரு மாணவர்களுக்கு சொல்றதுக்கோ நல்ல ஒரு பயனான விஷயமா இருந்துச்சு. நம்ம வந்து தாய்மொழியோடு சேர்த்து, அதான் இப்ப இதோட சிறப்பு என்னன்னா, நாம என்ன கத்துக்கிறோமோ நம்ம தாய்மொழியில அது எல்லாமே இருக்கு இங்க. நாம என்னென்ன செய்ய மாட்டோம், நமக்கான எல்லாமே தாய்மொழியில இருக்குது அப்படின்றதுதான் உண்மையான கருத்து. அந்த கருத்தை வந்து நம்ம வெளிப்படுத்த மாட்டோம். நம்ம உடம்பு சரியில்லைனா உடனே வந்து மருத்துவரை பார்க்கணும்னா அது ஆங்கில மருத்துவரை தான் பார்க்கக்கூடிய சூழலை நம்ம இருக்கிறோம். தமிழ் மருத்துவத்தை நம்ம வந்து கையாளவே இல்லை. வீட்டிலேயே வந்து எல்லாமே இருக்குது. அஞ்சாறு பெட்டிலேயே வந்து நமக்கான மருந்து இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க உளவியல் சார்ந்தும் இந்த குழந்தைகளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும். இப்ப ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க தான் இங்க வந்து பேசுனாங்க. அப்ப இந்த குழந்தைகளுக்குமே அவங்களுக்கு அறியாமலே அவங்க இருந்தா கூட இதை சரிப்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா தான் இந்த உங்களுடைய பேச்சை நான் கருதுறேன். எப்பவுமே வெண்ணிலா வந்துச்சாலே வெளிச்சம் தான் இருக்கும்ன்றதை நான் நம்புறேன். அதனால வந்து இந்த வெண்ணிலா அவர்களும் இந்த குழந்தைகளுக்கான வெளிச்சம் அல்லது பெற்றோர்களுக்கான வெளிச்சத்தை இந்த பேச்சு மூலியமா கொடுத்துருக்காங்க நான் நம்புறேன். நான் நினைச்சிட்டு இருக்கேன், எப்பவுமே வந்து இயக்குநர்கள் எப்படின்னா எல்லாரையும் நடிக்க விட்டுருவாங்க. இவர் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி இயக்குனரா இருக்கக்கூடிய பாலாவும் இளமரனும் பின்னாடி இருந்து ஒவ்வொருத்தரும் இயக்கியிருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த திணை அமெரிக்காவுக்கு நான் உண்மையிலே மீண்டும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இதை பார்த்துட்டு இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளுமே தங்களோட தாய்மொழியை கண்டிப்பா நாம வந்து நம்மளுடைய தாய்மொழியை அதுவும் குறிப்பா சொல்லணும்னா தமிழ் மொழியை ஏன் விரும்பணும், ஏன் தமிழ்னு சொல்லிட்டு இருக்கிறோம், எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் தமிழ் ஏன் சொல்றோம், தமிழ் படிக்கணும் ஏன் சொல்றோன்றதுக்கான விடையை இன்னைக்கு பேசுன சிறப்பு விருந்தினர் சொல்லியிருக்காங்க. தமிழ்னா என்ன, தமிழ் எதுக்கு பேசுறோம், நம்மளுடைய மூச்சு நம்மளுடைய பேச்சு எல்லாம் ஏன் தமிழா இருக்கணும் அப்படின்னா
இதுக்காக தான் இருக்கணும் அப்படின்றத தெளிவுபட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் வந்து இதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த திணை அமெரிக்கா ஏற்படுத்தியிருக்கு. அதோடு சேர்ந்து லாலிபாப் சிறு உலகமே ஏற்படுத்திருக்கோம் அப்படின்றதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும், அதாவது உண்மையிலே சொல்லப்போனா எல்லா குழந்தைகளுக்கும் நான் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். திணை அமெரிக்கா அதுக்கு முன்னாடி இருந்தும் பின்னாடி இருந்தும் செயல்படுத்தியிருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் லாலிபாப் சிறு உலகம் மூலியமாக நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதை சேர்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நெறியாளுமை செய்திருக்கிற கவிஞர் எழுத்தாளர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்றோம். ஏன்னா ஒவ்வொரு குழந்தை பேசி முடிச்சதும் அந்த குழந்தைகளுக்கான ஒரு சின்ன உற்சாகம் கொடுத்தாதான் அந்த குழந்தைங்க நம்ம நல்லா பேசியிருக்கோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்திப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே அது தேவைப்படுது. அப்ப அந்த குழந்தைகளுக்கு நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தைகள் பேசி முடிச்ச உடனே நீ நல்லா பேசுனா, நீ இப்படி பேசுனா, நீ இப்படி பேசுன்னு சொல்லும் போது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வரதுக்கு தாமதமானாலோ இல்லை அவங்க அம்மா வரதுக்கு தாமதமானாலோ இதை குறித்து அவங்க பேசுவாங்க. அப்ப இதை குறித்து பேசும்போது தமிழ் மொழியும் கடத்தப்படுகிறது அப்படின்றதுல உங்களுக்கு நான் சிறப்பு நன்றியை சொல்லிக்கிறேன். ஆக மொத்தத்தில் இந்த நிகழ்ச்சி எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த நேரத்தில் உலக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய திணை அமெரிக்கா சார்பாகவும் லாலிபாப் சிறுவனம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்போதும் தாய்மொழியை ஒரு நாளில் மட்டும் நம்ம நினைக்காம எல்லா நாள்லையும் நம்ம தாய்மொழி, ஏன்னா நம்மளுடைய முதல் எழுது அம்மா தான். அந்த அம்மா தான் தாய்மொழி. அம்மா தான் நமக்கு அந்த ஆ தான் வந்து நம்ம அகரம். இந்த அகரத்தை மறக்காம நம்ம இருக்கிறோம். அகரத்தை நீங்க அகரெல்லாம் மறக்காம இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே சீக்கிரம் அடைவீங்க நான் நிச்சயமா சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, மிகச் சிறப்பு. ஒரு அற்புதமான ஒரு நன்றியுரை. ஏன்னா ராஜா அவர்களுடைய ஒரு தாரக மந்திரமாக மகிழ்ச்சி பரவட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பொழுதுமே. இந்த குழந்தைகளுக்கும் தன்னுடைய அருமையான ஒரு அவர் சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மற்ற பெற்றோர்களுக்கும் தாய் தமிழின் அருமை அதை குழந்தைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டிய கடமை அது ரொம்ப புரியும்னு நம்புறோம் நாங்க. மிக்க நன்றி ராஜா, தங்களுடைய நன்றியுரைக்கு நன்றி. இப்பொழுது கருத்துரை நேரம். ஒரு இருவரிடம் கேட்டுவிட்டு நம்ம நிகழ்ச்சியை முறைப்படி நம்ம நிறைவு செஞ்சுட்டு மத்த எல்லாரும் கூட நம்ம பேச போறோம். இணைந்திருங்கள். முதலாவதாக நேரு ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்கண்ணா. வணக்கம். வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்கண்ணா, பேசுங்க. அருமையான உரையை கொடுத்த தங்கை வெண்ணிலா மகேந்திரன் அவர்கள் அந்த உளவியல் சார்ந்து பல விஷயங்களை சொன்னாங்க. அதிலும் தியாகராஜ கல்லூரியில மாணவராக இருந்த காலத்துல அவங்க அப்பா ஐ ஜெயராமன் அவர்கள் ஈடுபட்ட அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்திலாம் பல்வேறு செய்திகளை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அருமையா வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. குழந்தைகள் வந்து அவ்வளவு உற்சாகமா பேசினாங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவருடைய உச்சரிப்பு இதெல்லாம் வந்து மிக அருமையாக இருந்தது. கன்னிக்கோவில் ராஜா வந்து தொடர்ச்சியான அந்த சிறுவர் உலகத்திற்கான சிறுவர் குழந்தைகளுக்கான கதைகள் மட்டுமல்ல, பாடல்கள், அந்த புத்தகங்கள், தொடர்ச்சியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எந்த விதமான கருத்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன். எப்பயும் போல தங்கை ஆனந்தி அவர்கள் எங்கே இணைப்புரை என்றாலும் ஒரு புன்னகையோடு அதை வந்து நிகழ்ச்சியை மிக அருமையா பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இது மாதிரியான நிகழ்வுகளில் பேசுகின்ற பொழுது நம்முடைய தங்கை வெண்ணிலா மகேந்திரன் அவர்களை பொறுத்தளவில் பெரியாரியல், உளவியல், அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சார்ந்து நேரடியாக களத்தில் இருக்கிறவங்க. அவங்க என்ன பிரச்சனை அவங்க சொல்லும் போது சொன்னாங்க, பிஹெச்டி அந்த தீசிஸ்ல என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறத நேரடியா நான் பார்க்குறேங்கிறத சொன்னாங்க. அது மட்டுமல்ல, ஒரு நூற்றுக்கணக்கான பேருக்கு வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகளை வந்து நேரடியாக அவங்ககிட்ட பேசி என்ன பிரச்சனைங்கிறத அதை சால்வ் பண்றதுக்கான வழிமுறைகளை சொல்றாங்க. இந்த மாதிரியான பேச்சாளர்கள் வரும்போது இன்னும் கூடுதலான செய்திகள் நமக்கு கிடைக்குது. இன்னும் அந்த அறிவு சார்ந்த பல்வேறு விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கிற முடியுதுங்கிற வகையில இந்த அமைப்பிற்கு, திண்ண அமைப்பிற்கும், நம்முடைய லாலிபாப் அந்த நிறுவனத்திற்கும், அதே போல இதற்கெல்லாம் அடித்தளமாக இருந்து இந்த நிகழ்வுகளை நடத்துவதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அருமைக்குரிய ஐயா இளமாறன் பெருமாள் அவர்களுக்கும் நம்முடைய மகிழ்ச்சியை, நன்றியை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க. நன்றி. நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, மிக்க மகிழ்ச்சி. வெகு நாட்கள் கழித்து தங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. நன்றி நன்றி. அடுத்ததாக நம்முடைய திணை அமைப்பிலிருந்து பாலா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பாலா, வாங்க பாலா. வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். உலக தாய்மொழி நாள் வாழ்த்துக்கள். இது நம்ம திணை அமெரிக்கா கூட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5ஆம் ஆண்டு நினைக்கிறேன். 5ஆம் ஆண்டு தொடர்ச்சியா இந்த உலக தாய்மொழி நாள் நிகழ்வு பண்றோம். நேரடியாகவும் அந்த நிகழ்வுகளை இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா நியூ ஜெர்சி மாநிலத்துல இங்க இருக்கக்கூடிய
அரசியல் ஆளுமைகளை வச்சும் நம்ம பண்ணியிருக்கோம். பிராங்க்லின் நகரத்துல மேயர், துணை மேயர் இவங்களை வச்சு நிகழ்வுகளை பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்வு அடுத்த வாரம் நடைபெறுது. எனக்கு ரொம்ப மகிழ்வான ஒரு விடயம் என்னன்னா, இந்த குழந்தைகள் இந்த தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமெரிக்க மண்ணிலும் அது தொடருது. அப்படிங்கும்போது அது ரொம்ப மகிழ்வான ஒரு விடயம். தமிழ்நாட்டுல இந்த குழந்தைகள் ரொம்ப, அதாவது மொழிப்போர் தியாகிகள் என்பது இந்த வருடம் அது ஒரு புத்துயிர் பெற்றிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கு அந்த உணர்வு வந்திருக்கிற மாதிரி இந்த குழந்தைகள் பேசும்போது எனக்கு ரொம்ப 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 மகிழ்வா இருந்தது. அந்த ஒவ்வொருத்தரும் அந்த மொழிப்போர் தியாகிகளோட நினைவேலைகளை புகழஞ்சலியை பேசும்போது ரொம்ப மகிழ்வா இருந்தது. இது தொடரணும். இந்த உணர்வு தொடரணும். நம்முடைய கன்னிக்கோயில் ராஜா தோழர் சொன்ன மாதிரி நம்முடைய வரலாறு என்பது இன்னும், அதாவது நீண்டு கொண்டே இருக்கிறது. அதாவது சுருக்க பார்க்கிற சிலரோட இதுல அவங்க நம்முடைய தோழர் வெண்ணிலா தோழர் சொன்ன மாதிரி நம்ம எவிடன்ஸ் பேஸ்ட்ல நம்முடைய வரலாறு நீண்டு கொண்டு இருக்கிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா, நம்ம 2500 வருடங்களுக்கு முன்பு ஆதன் என்று நம்முடைய கீழடியில் ஒரு பானையில் எழுதப்பட்ட ஒரு சமூகத்தின் வரலாறு என்பது ஒரு சாதாரண மக்கள் ஒரு பானை ஓட்டில் ஆதன் என்று எழுதும்போது அந்த சமூகத்தின் வரலாறு மிக நீண்டதாக தான் இருக்கக்கூடும். அந்த வகையில இன்றைக்கு எகிப்திய பிரமிடுகளில் சிகை கொற்றன் என்று எழுதியிருப்பதை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். உலகம் முழுதும் நம்முடைய வரலாறு கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கப்படுகிறது. அந்த வகையில இன்றைக்கு உலக தாய்மொழி தினத்தையும் சேர்த்து நம் தமிழ் மொழி உணர்வோடு இதை கொண்டாடுவது எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கிறது. நான் இளமாறன் அவர்களிடம் கூட பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், இந்த உலக தாய்மொழி நாள் என்பது தமிழ் மொழிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை நாம் தவறவிட்டு விட்டோம். ஏனென்றால் இந்த ஒரு மொழிக்காக போராடிய வரலாறு முதலில் நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. 1937 ஆண்டாக இருக்கட்டும், 65 ஆண்டாக இருக்கட்டும், ஒரு இந்தி திணிப்பு எதிர்த்து தமிழ் மொழியை காத்த வரலாறு நமக்கு இருக்கிறது. ஒரு வங்காள மொழிக்கு கொடுத்தது 1999. அது ஒரு பேராசிரியர் ஒருவரின் முயற்சியால் அவர் UN நேஷன்ல அவர் போய் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கையை ஏற்று அந்த ஒரு வங்காள போராட்டத்திற்காகத்தான் இந்த உலக தாய்மொழி நாள் கொடுக்கப்பட்டது. அதை தவறவிட்ட வருத்தம் எனக்கு வலியாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த குழந்தைகள் இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சொல்ல வேண்டும். நாம் எப்பொழுதும் சொல்லுவேன், ஒரு மொழி என்பது நம்முடைய அடையாளம். ஒரு மொழி வாழ்ந்தால்தான் இனம் வாழும், இனம் வாழ்ந்தால்தான் ஒரு நாடு வாழும். அந்த வகையிலே நமக்கென இருப்பது நம்முடைய மொழி, தமிழ் மொழி. நமக்கென இருப்பது ஒரு இனம், அது தமிழினம். நமக்கென இருப்பது ஒரு நாடு, அது தமிழ்நாடு. அந்த வகையிலே இந்த உலக தாய்மொழி நாளை தினத்தை கொண்டாடுவோம், உணர்வோடு கொண்டாடுவோம். அது மிக முக்கியம். இந்த வகையில இந்த நிகழ்வை மிக சிறப்பாக வடிவமைத்த தோழர் அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும், நம்முடைய இளமாறன் தோழர் அவர்களுக்கும், நம்முடைய பெருமதிப்பிற்குரிய தோழர் கன்னிக்கோயில் ராஜா மிக சிறப்பாக அவருடைய வாழ்வையே குழந்தைகளுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அந்த வகையில அவருக்கும், நம்முடைய தோழர் வெண்ணிலா தோழர் அவர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு உரை. அதாவது எவிடன்ஸ் பேஸ்டுன்னு நீங்க சொன்னீங்க. எப்பொழுது அந்த உங்களுடைய ஆய்வறிக்கை வெளிவருகிறதோ சொல்லுங்கள். அந்த வகையிலே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த வகையில உங்களுக்கும் என்று நன்றி. இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய உடன்பிறப்பு கோபி கதிர்வேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இந்த குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் மகிழ்ச்சிகளும். இளமாறன் அவர்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன், நான் இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. உடனே சொல்லிட்டாரு, இல்ல கோபி ஆல்ரெடி பேசிட்டாரு, அதனால நம்ம அடுத்த முறை கண்டிப்பாக நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில நாம் தொடர்பில் இருப்போம். கன்னிக்கோயில் ராஜா அவர்களே, மிக நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. தீ பரவட்டும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி. மொழி தீ பரவட்டும். அடுத்ததாக கோபி கதிர்வேல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சிறப்பாக கோபி பத்தி ஒரு விஷயம் சொல்ல ஆகணும். பாலா, நான் சொல்றதுக்கு முன்னாடி என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க இந்த மாதிரி அவர் அதுக்குள்ள உடைக்க முயற்சி பண்ணாரு. நாங்க விட்டுற மாட்டோம், நாங்களும் சொல்லுவோம். கோபி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக நூல்களை பரிசாக கொடுக்க காத்திருக்கிறார்.
வாங்க கோபி. வணக்கம் வணக்கம். வாங்க. நன்றி ஆனந்தி. அனைவருக்கும் காலை வணக்கம், மாலை வணக்கம் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு. என் பெயர் கோபி கதிர்வேல். ஈரோடு மாவட்டம் சிவகிரியை சேர்ந்தவன். தற்போது அமெரிக்காவில் இருக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி அருமையாக இருந்துச்சு. இந்த குழந்தைங்க பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தருங்களும் ஒவ்வொரு விதமான பேச்சு மட்டும் இல்லாமல் பாடலாகட்டும் அருமையாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பா எனக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா தாளமுத்து, நடராசன் போன்ற மொழிப்போர் தியாகிகள் பத்தி தான் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு புதுசா தண்டமாணி அவர்களை பத்தியும் இன்னும் சில பேர் பத்தி தெரிஞ்சுக்கிற ஒரு நிகழ்ச்சியா இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த வாய்ப்பை வழங்கிய திணை அமெரிக்காவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஏன்னா பிள்ளைகளுக்கு பொதுவா பிள்ளைங்க மட்டும் இல்ல, பெரியவங்களுக்குமே அப்ப வீட்டுல சமைச்சா கூட மனைவி கிட்ட நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னா அடுத்த தடவை இன்னும் கூடுதலா சுவையா சமைப்பாங்க. அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன அந்த ஒரு அன்பு, அந்த உற்சாகம், ஊக்கம் தேவைப்படுது. இந்த குழந்தைகளுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய விதமாக நீங்க நூல்கள், புத்தகங்களை பரிசாக கொடுக்க காத்திருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நன்றி நன்றி. ரொம்ப நன்றி. சிறப்பு நன்றி உங்களுக்கு. அடுத்ததாக வளர்நிலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். 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 உங்களை எல்லாம் இணைய வழியில பாக்குறது நானு அங்க இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வை ஏற்படுத்துது. இந்த இணையத்துல இணைய முடியல. நான் ஒரு நிகழ்ச்சிக்காக கம்பம் போயிருந்ததுனால இடையில இணைஞ்சேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு உளவியல் பிடிச்ச ஒரு பாடம். நான் ரொம்ப ரசிச்சு படிச்சேன் ட்ரைனிங் காலேஜ்ல. அது அவங்க சொல்றப்ப எனக்கு ரொம்ப இளமை காலத்துக்கே திரும்பி போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனந்தி எல்லாருமே, கன்னிக்கல் ராஜா அவர்கள் எல்லாருமே வழக்கம் போல அந்த மடை திறந்த வெள்ளம். ஆனந்தி பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சிரித்த அந்த அதே மாதிரி இருக்கணும். நான் வயசானாலும் நான் உங்களை மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறேன். நானு உங்ககிட்ட இருந்து நிறைய நான் படிச்சுட்டேன். உங்கன்னா எல்லாருமே தான் படிச்சுட்டு இருக்கேன், கத்துக்கிறேன். அதுக்கு வயசு இல்லைல்ல. என்ன இருந்தாலும் அனைவருக்கும் தாய்மொழி தின வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லலான்னு இருக்கிறேன். கதிர்வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பிறப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே, தமிழ் மதுரை பெருவெளியில் பாண்டியர் கை பார்த்தவளே, நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகளுக்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் திணை அமெரிக்கா லாலிபாப் சிறுவர் உலகம் தமிழ் ஆளுமைகளுக்கு என்னுடைய கனிவான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது கண்ணதாசன் பாட்டு. எனக்கு ரொம்ப இதுக்கு பொருத்தமா இருக்குன்னு நினைச்சுதான் சொல்றேன். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள் எல்லாமே. உங்களுடைய நட்பு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க கூட பேசுறது, பழகிறது, அந்த நிகழ்ச்சியில பங்கு பெறுறதே பெருமையா இருக்கு. நான் அதை ரொம்ப ரசிக்கிறேன். அது சொல்ல முடியாது, உணரத்தான் முடியும். அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனந்தி மாதிரி எனக்கு வரல. அதனால நான் சும்மா எதுவும் அடைமொழி எதுவும் சொல்லாம சொல்றேன் ஆனந்தின்னு. அதனால நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. அது என்னுடைய பிள்ளை மாதிரி நினைச்சு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. ஏன்னா நீங்கெல்லாம் உங்களை போன்ற ஆளுமைகள் எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பதனால் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம்னு சொல்லணும். உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய புன்னகையோடு அது தாய் தமிழில் ஒரு கவிதையும் வாசித்து அதையும் திணை அமெரிக்கா லாலிபாப்போடு பொருத்தி வாழ்த்தி சொன்னது மிகச் சிறப்பு. மகிழ்ச்சி. தப்பா எடுத்துக்காதீங்க பேர் சொல்லி சொல்றதுனால. அம்மா நீங்க சொல்லலாமா, நீங்க என்ன வேணா சொல்லலாம், உங்களுக்கு அந்த உரிமை உண்டு. மகிழ்ச்சி. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றிமா நன்றிமா. உங்கள் மலர்ந்த முகத்தை கண்டு நாங்கள் மனம் மகிழ்ந்தோம். நன்றி. அடுத்ததாக துரைக்கண்ணன் அவர்கள் நம்ம பாரதிதாசன் தமிழ் மன்றத்திலிருந்து இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வாங்கண்ணா. ஒரே நிமிடம், நான் எதிர்பார்க்கவே இல்லை. வணக்கம் அனைவருக்கும். நான் போட்டுக்கிறேன். அனைவருக்கும் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க எனக்கு ஒரு பாட்டு அனுப்பிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? திருமாவளவன் அவர்கள் நம்ம ஐயா அவர்களை பத்தி எழுதின பாடல் ஒண்ணு அனுப்பிச்சிருந்தீங்க. இசையோட ஒருத்தங்க பாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு ஒரு பாப்பா பாடினான்னா. ஓ, சிறப்பு சிறப்பு, அருமை அருமை, ரொம்ப மகிழ்ச்சி.
மன்னிக்கவும், நான் வந்து நேரத்தை வந்து இன்று தவறா பார்த்துட்டேன். வழக்கம் போல் 10 மணின்னு நினைச்சிட்டு நான் வந்து 10 மணிக்கு 9:55க்கு நான் வந்து இணைப்பில் வந்தேன். ஆனா நீங்க 9 மணிக்கே தொடங்கிட்டீங்க. அதனால அந்த குழந்தைகள் பேசினது பாடினதெல்லாம் கேட்க முடியல. ஆஹ் அம்மாவுடைய வெண்ணிலா அம்மாவுடைய இறுதி ஒரு சில நிமிடங்கள்லாம் கேட்க எனக்கு வாய்ப்பு இருந்தது. அவங்க ரொம்ப சிறப்பாக அவங்களுடைய ஆய்வு பற்றிய சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கூட அவரு நம்ம தோழர் கன்னிக்கோவில் ராஜா வந்து அழகா அவருடைய நன்றி உரையில ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்கிறத ரத்தின சுருக்கமா நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாரு. அதுல இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு தவற விட்டுட்டேங்கிற ஒரு வருத்தம் கூட ஏற்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த குழந்தைகளுக்கும் உங்க சிறப்புரையாற்றிய வெண்ணிலா அவர்களுக்கும் உங்களுக்கும் திணை அமெரிக்கா கன்னிக்கோவில் ராஜா உங்கள் அனைவருக்கும் எனது மனமுவந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் உலக தாய்மொழி நாள் வாழ்த்துக்களையும் அதை உலக தமிழ் மொழியாக கொண்டாடி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அண்ணா, நன்றிங்க அண்ணா, மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக கிருத்திகா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கிருத்திகா வந்து பாலா அவர்களின் மனைவி, ஆதவன் அம்மா. வாங்க கிருத்திகா, இருக்கீங்களாடா? இருக்கா நந்தி? வாங்க. வணக்கம் வெண்ணிலா அம்மா. நிகழ்ச்சி ரொம்ப அருமையா நடந்துச்சு. பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. எல்லாம் அப்படியே சர வெடி மாதிரி ரொம்ப நல்லா அருமையா பேசினாங்க. நிறைய விஷயம் எனக்கே அந்த மொழிப்போர் பத்தி அவ்வளவா தெரியாது. பசங்க நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க, அதுல இருந்து கேட்டுக்கிட்டேன். கன்னிக்கோவில் ராஜா அவர்களும் அருமையா நன்றி உரை சொன்னாங்க. ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றிடாமா, நன்றி நன்றி, மிகச்சிறப்பு, நன்றி. அடுத்ததாக இப்ப நம்ம எல்லார்ட்டையும் கருத்து கேட்டு முடிச்சிட்டோம். இளமாறன் அவர் வந்து என்னைய கூப்பிடாதீங்க மயிலாடுன மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. இருந்தாலும் நாங்க கூப்பிடுவோம். திணை அமெரிக்காவில் நிர்வாக குழுவில் இருந்து அனைத்து நிகழ்ச்சிகளையும், ஒரு நிகழ்ச்சியை கட்டமைக்கிறது பெரிய விஷயம். அதை வந்து எப்பவுமே அவர் முன்னாடி வர விரும்புறது இல்ல, பின்னாடி இருந்து அத்தனை வேலையும் பார்த்துட்டு அதாவது முன்னாடி நம்மை நிறுத்தி அழகு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தோழர். இப்படி ஒரு நட்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். வாங்க இளமாறன், உங்களுடைய கருத்து. நன்றி கவிஞரே. அருமையான நிகழ்வு கவிஞரே. இது சொல்லிட்டு இருக்கிறப்ப குழந்தைங்க பண்ணவங்க எல்லாரும் அருமையாக பண்ணாங்க. அந்த இது வாழ்த்துக்கள். நம்ம கண்டிப்பாக பல நிகழ்ச்சி மாதிரி இணைந்து பயணிப்போம். இது சொல்லிட்டு இருக்கா. அது மாதிரி ராஜா சாருக்கும் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக இப்போ உடன்பிறப்பு கோபி அவர்கள் வாழ்க்கை. ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் புக்கு கொடுக்கறதுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ அதேமாதிரி பாலா சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லாமே இணைந்து பண்ணிப்போம் கவிஞரே. நன்றி கவிஞரே. பேசிட்டதே பெரிய சாதனை தான் நமக்கு. அது ஒருவேளை உலக மொழி தினம் அப்படிங்கறதுனால பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். மீண்டும் திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் இணைந்து வழங்கிய இந்த உலக தாய்மொழி தினம், இந்த நிகழ்ச்சியை மிகவும் அழகாக்கிய நம்ம தோழர் வெண்ணிலா அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. நீங்க சிறப்பு விருந்தினர்னு என்ன சொல்லியிருக்க கூடாதுமா, சின்ன பிள்ளைங்க தான், அவங்கதான் இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் அப்படின்னு ஒரு பெருந்தன்மையோட அவங்க சொன்னாங்க. அவர்கள் சொன்னது போல அத்தனை குழந்தைகளும் இன்றைக்கு உரையாடிய, உரை நிகழ்த்திய, மொழிப்போர் நடத்திய அப்படின்னு தான் சொல்லணும். களத்துல இறங்கி கைய கால நீட்டி இந்த வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் பல பிள்ளைங்க இன்னைக்கு பேசினாங்க. 8 பிள்ளைகளுக்கும் மற்றும் இந்த சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உளவியல் சார்ந்த பல கருத்துக்களை எங்களுக்கு அன்போடு வழங்கிய தோழர் வெண்ணிலா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நூலை பரிசாக வழங்க காத்திருக்கக்கூடிய கோபி அவர்களுக்கும், இந்த இணைப்பில் இணைந்திருந்து நன்றி உரை வழங்கிய திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கும், மற்றும் கருத்துரை வழங்கிய நேரு ஐயா அவர்கள், வளர்நிலா அவர்கள், துரைக்கண்ணன் அவர்கள் அனைவருக்கும், இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், இந்த குழந்தைகளை தயார்படுத்திய ஆசிரியர்களாக கூட இருக்கலாம், யார் யாரெல்லாம் தயார் செய்து அனுப்பினீர்களோ உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு நாம் தொடர்ந்து பயணிப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.